for you. I'm for you. We are for you. Hi and hello to my purple wings. Welcome to TMEFF. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all right. ஸோ போல் போட்டப்போ நிறைய பேர் இந்த ஒரு டைட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் அண்ட் வெரி வெரி ஹாட்டான ஒரு ஒன் ஷாட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ த டைட்டில் நேம் இஸ் மை அப்சஸ்ட் ஜிம் ஹப்பி. ஓ காட், பேர் எவ்வளோ ஹாட்டாக இருக்குல்ல. அதே மாதிரி தான் இந்த ஸ்டோரியுமே ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம ஹாட்டாக இருக்கும். ஸோ அதனால் டோன்ட் ஃபர்கெட் டு யூஸ் த ஹெட்ஃபோன்ஸ்டா. அப்புறம் கேட்கக்கூடாது, ஏதாவது வெளியில் கேட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா பிகாஸ் இந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் ஹெட்ஃபோன் போட்டுட்டு பாருங்கள். அண்ட் இந்த ஸ்டோரியோட ஹீரோ இட்ஸ் அவர் ஹாட்டஸ்ட் ஜிம் ஃப்ரீக் மேன் கிம் தேயோங். பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸஸ்லாம் கேட்டுச்சுன்னா அதை அப்படியே தட்டி விட்டுட்டு ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க. ஓகே, வாங்க உங்களை ஸ்ட்ரைட்டாக எஃப்எஃப் வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ இந்த ஸ்டோரிக்கு பெருசாக இன்ட்ரொடக்ஷன் தேவையில்லை, பட் இருந்தாலும் உங்களோட கிளாரிஃபிகேஷனுக்காக நான் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கும் வீக்கும் ஏற்கனவே மேரேஜ் ஆகிடுச்சு. அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆகி இருந்திருக்கும். மேரேஜ் ஆகி 3 months ஆகுது. ஸோ அண்ட் வீக்கு உங்களோட இடுப்புனா ரொம்ப பிடிக்கும். ஸோ பொண்ணு பார்க்க வரும்போதே நீங்கள் சாரீ கட்டியிருந்திருப்பீங்க. அதில் வந்து உங்களோட ஹிப்பு ரொம்ப அழகாக தெரிஞ்சிருந்திருக்கும். அதில் நீங்கள் அழகாக வந்துட்டு ஒரு ஹிப் செயின் வேறு போட்டிருந்திருப்பீங்க. ஸோ மனுஷன் அதை பார்த்தே ஃப்ளாட் ஆகி இருந்திருப்பார். அண்ட் நீங்களும் வீயும் வந்துட்டு தனியாக தான் வீடு எடுத்து ஸ்டே பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட மாமனார் மாமியார் கூட இல்லை. ஸோ உங்களோட வீட்டில் நீங்கள் வீ அண்ட் உங்களுக்கு ஒரு மெய்டு இருக்கா. ஸோ அந்த மெய்டு வந்துட்டு கொஞ்சம் யங்கான ஒரு பொண்ணு தான். ஸோ அந்த பொண்ணும் நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஜாலியாக பேசுவீங்க. ஸோ இது போதும் இன்ட்ரடக்ஷனுக்கு. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனே வந்துட்டு ஒரு பெட்ரூம். அந்த பெட்ரூமில் அழகாக 2 பேர் படுத்து தூங்கிட்டுருக்காங்க. அது நீங்களும் வீயும் தான். ஸோ நீங்கள் வீயோட செஸ்ட் மேலே படுத்துருக்கீங்க. ஸோ வீ அப்படியே உங்களோட ஹெட்டை வந்து நல்லா டேப் பண்ணிகிட்டே படுத்து தூங்கிட்டுருக்கீங்க 2 பேருமே. ஸோ இப்போ பக்கத்தில் வந்துட்டு ஒரு அலாம் அடிக்குது. ஸோ அந்த அலாமோட சவுண்டு கேட்டு வீ வந்துட்டு எழுந்திரிச்சிக்கிறாரு. ஸோ எழுந்திரிச்சிட்டு டைம் ஆயிடுச்சா, ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து அழகாக படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் 2 பேருமே நியூடாக தான் இருக்கீங்க. உங்கள் மேலேயும் எந்த ட்ரெஸ்ஸும் இல்லை, அவர் மேலேயும் எந்த ட்ரெஸ்ஸும் இல்லை. ஸோ ஜஸ்ட் பிளாங்கெட் மட்டும்தான் உங்கள் மேலே கவர் ஆகி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அழகாக படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ அதை அப்படியே வீ பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாரு. கிட்ட பொண்டாடி, நீ தனியாக படுத்து தூங்கு, நான் போய் மாமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிஸ் பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு எழுந்திரிச்சு போகிறாரு. ஸோ அவர் எப்போவுமே மார்னிங் வந்து அலாம் வச்சுட்டு 5 o'clockலாம் அலாம் வச்சுட்டு எழுந்திச்சி போய் ஒர்க் அவுட் பண்ணுவார் போல். ஸோ உங்களோட ரூமுக்கும் அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் தான் வந்துட்டு அவரோட ஒர்க் அவுட் ரூம் இருக்குது. ஸோ அவங்க நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பார் போல் மனுஷன். ஸோ அந்த உங்கள் 2 ரூமுக்கும் நடுவில் தான் வந்துட்டு ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே டைம் வந்துட்டு ஒரு 1 hour போல் பாஸ் ஆகி இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து டைம் வந்து கரெக்டாக 6:30 ஆகுது. வீ எப்போவுமே ஆஃபீஸ் வந்து கிளம்பி போவார் போல். ஸோ 8 o'clock போல் 8 o'clock 9 o'clock போல் போவார் போல். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஏந்திரிச்சு அவருக்கு வந்து ஃபுட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பீங்க. ஸோ ஆனாலும் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. நீங்கள் எப்படி டயர்ட் இல்லாமல் இருக்கும் சொல்லுங்கள். மனுஷன் நைட்டு உங்களை விட்டால் தானே போட்டு வச்சு செஞ்சுருப்பாருங்க உங்களை. அதனால் நீங்கள் ரொம்ப டயர்டாக படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ 6:30 போல் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அந்த மெய்ட் பொண்ணு வந்து வந்துட்டா. அது அவளும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லியிருந்திருப்பேன் இல்லையா. ஸோ அவள் வரா. ஸோ பார்த்தா என்ன 6:30 மணி ஆகியும் இன்னும் எதுவுமே எடுக்காமல் இருக்குது, பால் பாக்கெட் கூட வெளியிலே இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பால் பாக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகிறா. ஃப்ரிட்ஜிலலாம் வச்சுட்டு தேடுறா உங்களை. நீங்கள் காணோம், இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு வந்திருப்பான். உங்களோட ரூம் டோர் ஆக்சுவலாக ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தா நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்களும் அவளும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து தேயாங் வந்து உங்கள் கூட அப்படி இப்படி இருக்கிறது எல்லாமே அவளுக்கு தெரியும். அவர் உங்கள் மேலே எவ்வளோ அப்சஸ்டாக இருக்கார், எவ்வளோ பாசமாக இருக்கார், நீங்கள் 2 பேரும் எவ்வளோ அந்யோன்யமாக இருக்கீங்க, இது எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா ரூமுக்கு வரா. பார்த்தா நீங்கள் வந்து பிளாங்கெட் போட்டு தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ அந்த பிளாங்கெட்டு எப்படி இருக்குது அப்படின்னா உங்களோட செஸ்ட்டு கிட்ட அப்படியே கவர் ஆகி இருக்குது. பட் உங்களோட ஷோல்டரில் ஒன்றுமே இல்லை அப்படின்றது அந்த பொண்ணுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு நீங்கள் நியூடாக தான் இருக்கீங்க அப்படின்ட்டு. ஐயோ
நைட்டு ஏதோ நடந்திருக்கு போல இருக்கு, அதனால தான் இப்படி இருக்காங்க. எழுப்பலாமா வேணாமா? ஐயோ ஐயா ஆஃபீஸ் போகணும்ல, எழுப்பி தான் ஆகணும். சரி போய் எழுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, மா வேணுமா மா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சீனிங்கிட்டே தூங்குறீங்க. அம்மா நான் பார்வதி வந்திருக்கேன், ஏந்திரிங்க. என்னங்க போதும் விடுங்க, போதும் எனக்கு தூக்கம் வருது. ஐயோ அம்மா நான் பார்வதி, பாரு போ, எனக்கு தூக்கம் வருது, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். அம்மா மணி ஏற்கனவே 6:30 மணி ஆயிடுச்சுமா, ஏந்திரிங்க, ஐயாவுக்கு சாப்பாடு செய்யணும்ல. ஐயோ ஆமாம் மணி 6:30 ஆயிடுச்சா, நான் எப்படி தூங்கினேன், அலாம் செட் பண்ணாமல் தூங்கிட்டேன் போல இருக்கு. அதான் நான் வந்துட்டு இல்லைம்மா அப்படின்னு நம்ம சிரிக்கிறா. பார்த்தா நீங்கள் வந்து பிளாங்கெட் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. ஏய் வெள்ளை பொடி, என்னம்மா அதான் பார்த்துட்டேனே, ஏய் வெள்ளை பொடி. அப்புறம்மா என்ன நைட்டு வரை பாரு வெளியில் போ. சரி போகிறேன். டீ போட்டு வைக்கவா காபி போட்டு வைக்கவா? எனக்கு மட்டும் டீ போடு, நான் அவருக்கு வந்து பிளாக் காஃபி போட்டு கொடுத்துக்குறேன். சரிங்கம்மா. குளிக்க போகிறீங்களா இல்லை அப்படியே வர போகிறீங்களா? மணி ஆயிடுச்சு, அவன் சமைக்கணும்னு கேட்பாரு. அவர் சமைக்கலைன்னா திட்டுவார். நான் சீக்கிரம் வந்து சமைச்சு கொடுத்துட்றேன், நீ போ நான் வரேன். சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. நீங்கள் வந்து பக்கத்தில் அப்படியே ஒரு நைட்டி இருந்திருக்கும். ஆக்சுவலாக நைட்டு வந்து நைட்டி தான் நீங்கள் போட்டிருந்துருப்பீங்க. மனுஷன் அதை அப்படியே விட்டு கடாசிட்டு எல்லாத்தையும் பண்ணி இருந்திருப்பார். ஸோ அந்த நைட்டி இருக்கும். ஸோ அதை அப்படியே எடுத்து போட்டுட்டு நீங்கள் அப்படியே கொண்டையெல்லாம் போட்டுட்டு வேக வேகமாக கிளம்பி கீழே வரீங்க. ஸோ உங்கள் 2 ரூமுக்கும் நடுவில் தான் ஸ்டெப்ஸ் இருக்கும்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸ்டெப்ஸில் அப்படியே நீங்கள் இறங்கி வரும்போது அந்த ஜிம் ரூம்லேருந்து ஜஸ்ட் லைக் ஆனிமல்ஸ் ஆனிமல்ஸ் அப்படின்ற மாதிரி சாங் போட்டுகிட்டே அந்த மனுஷன் செமையாக அங்கே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. என்ன தான் நம்ம புருஷனாக இருந்தாலும், என்ன தான் நைட்டு ஃபுல்லாக கஜமுஜா பண்ணாலும், அவர் ஒர்க் அவுட் பண்ணுறத சைட் அடிக்கிறது உங்களுக்கு ஒரு ஹாபிங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே சைலண்ட்டாக அவரோட ரூமுக்கு வந்து நடந்து போகிறீங்க. ஸோ அப்படியே லைட்டாக கதை ஓப்பன் பண்ணி பார்த்தா மனுஷன் அப்போ தான் வந்து மவுண்டன் கிளைம்பர்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஸோ அந்த ஸ்வெட்டு அந்த சாங்கு அதோட மனுஷனை பார்க்கணுமே. பிளாக் கலர் ஸ்லீவ்லெஸ்ஸில் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார், அவ்வளோ ஹாட்டாக இருக்கார். நீங்கள் அப்படி ஜோர்கிட்ட நின்று பார்த்துட்டே இருக்கீங்க, சைட் அடிச்சுட்டே இருக்கீங்க, உங்களுக்கு தாங்க முடியல. ஐயோ எப்படி இருக்கார் பாரு, இவ்வளோ ஹாட்டாக இருக்கார். நான் ரொம்ப கொடுத்து வச்சவ தான். கடந்த 3 மாதமும் இவரும் நானும் தனித்தனியாக இருந்ததே இல்லை. எல்லா நைட்டுமே ஒன்றா தான் இருந்திருக்கோம். ஆனாலும் இவர் மேலே இருக்கிற அப்சஷன் எனக்கு குறையவே மாட்டுது. ஐயோ பார்த்துட்டே இருக்கலாம் போலே இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ வந்துட்டு மவுண்டன் கிளைம்பர்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவர் அப்படியே நீல் டவுன் போட்டு இப்படி உட்காடுறாரு. உட்காந்துட்டு அப்படியே இப்படி சைடில் லைட்டாக பார்க்குறாரு. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாரு. ஐயோ பார்த்துட்டாரு இப்போ ஓடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஓடிடுறீங்க. ஸோ அவர் அப்படியே லைட்டாக ஸ்மிட் பண்ணிகிட்டே அடுத்த ஒர்க் அவுட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ 7 o'clockலாம் மனுஷன் வந்து ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிருவார். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே போயிட்டு அவருக்கு வந்து பிளாக் காஃபி போட்டுட்டு உங்களுக்கு நார்மல் காஃபி போட்டுட்டு நீங்கள் வந்து குடிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்போ வந்துட்டு மனுஷன் கரெக்டாக 7 மணி ஆயிடுச்சு. ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து தொடச்சிட்டே கீழே வராரு. பார்த்தா நீங்கள் வந்து அங்கே கிச்சனில் நின்று ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசிகிட்ருக்கீங்க, அதாவது அந்த மெய்டு பொண்ணுக்கிட்ட வந்து பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த பொண்ணு பார்வதி வந்து லைட்டாக அப்படி திரும்பி பார்க்குறா. பார்த்தா தையாங்க வந்து நின்றுட்டுருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா இப்போது அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஆக்ஷன் பண்ணுறாரு. ஸோ அதை வச்சு சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா வாஷிங் மிஷின்லாம் துணி போடணும் இல்லையா, நான் போய் மாடியில் உங்கள் ரூமில் போய் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி ஓகே போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இப்போ சொல்லிடுறீங்க, அவளும் போயிடுறா. ஸோ அப்போ நீங்கள் திரும்பி நின்று வந்துட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வந்து அரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே வராரு மனுஷன். பொண்டாட்டி என்ன சைட் அடிச்சியா? இன்றைக்கி சைட் அடிச்சா தானே? ஒத்துக்கோடி பார்த்துட்டேன்டி. ஏங்க ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிட்டிங்களா? அதுக்குள்ளே மணியை பார்த்தல 7 மணி. ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். சரி நீ சொல்லு, நீ ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்த தானே? இல்லையே
நான் பார்க்கல. பொய் சொல்லாதடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப்பை அப்படியே பிடிச்சி இப்படி அமுக்கியிருப்பார். சரி சரி நான் பார்த்தேன். அது ரொம்ப சத்தமாக பாட்டு கேட்டுட்டு இருந்துச்சு. என்ன சத்தம்னு பார்க்குறதுக்காக வந்தேன், அவ்வளோதான். நான் சைட்டில் அடிக்கல, நிஜமாக நான் எதுவும் சைட் அடிக்கலை. நிஜமாக நீ சைட் அடிக்கலையா? சைட் அடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் ஃபேஸ் அப்படியே லைட்டாக வந்து திருப்பியிருப்பார். ஸோ நீங்கள் அவரை பார்க்குறீங்க. ஸோ அப்படியே உங்களோட லிப்ஸ்லேயே ஏங்க என்ன பண்ணுறீங்க? உடம்பு ஃபுல்லாக வேர்வை, இதோடய வந்துட்டு போங்க, போய் குளிங்க போங்க. ஏய் என்னடி வேர்வைன்னு சலிச்சுக்கிற? நேற்று இதே வேர்வையோட தானே உன்னை அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் ஆனை கத்திட்டு இப்போ என்னடி சலிச்சுக்கிற? இப்போ என்ன சலிச்சுக்கிற அப்படின்னு திரும்பவும் ஹிப்பை பிடிச்சிட்டு அமுக்குறாரு. ஷோ என்னோட இடுப்பு என்ன பாவம் பண்ணுச்சு? எதுக்காக அதை போட்டு இவ்வளோ சித்திரவதைப்படுத்துறீங்க? என்ன பண்ணுறது, ரசகுல்லா மாதிரி இருந்தால் அப்படி தான் கடிச்சு சாப்பிட தான் தோணும் அப்படின்னு சிரிச்சுக்கிறாரு. சரி ஓகே வா. எங்க? ஏய் வாடி. ஏங்க ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்னும் நான் சமைக்க ஆரம்பிக்கவே இல்லை, இப்போ தான் காய்கறிக்கு நறுக்கிட்டுருக்கேன். உங்களுக்கு டைம் வேறு ஆகுதுல்ல, நான் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க. ஏய் நீ இல்லாமல் என்னைக்கு நான் குளிச்சிருக்கேன்? ஏங்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டாரு. அவர் எப்போவுமே நீங்கள் இல்லாமல் குளிக்கவே மாட்டார் போல், அதனால தான் இப்போயும் தூக்கிட்டு போகிறாரு. ஸோ போயிட்டே இருக்கீங்க. அப்போ தான் வந்து அங்கே பாரு வந்து உங்கள் ரூம்லேருந்து ட்ரெஸ்லாம் எடுத்து வந்துட்டு இருந்திருப்பா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே வரதை பார்த்துட்டு அம்மா நீங்கள் பொறுமையாக நிம்மதியாக குளிச்சுட்டு வாங்க, நான் கீழே போய் மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன். ஐயோ அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு போகிறா. ஐயோ தினம் தினம் இந்த பொண்ணுக்கிட்ட நான் எவ்வளோ அவஸ்தைப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் என்ன பண்ணுறா ஒன்று? நீங்கள் பாட்டுக்கு சும்மா இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு ஹிக்கிஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க. அவள் அதை பார்த்துட்டு என்னை கிண்டல் பண்ணுறா. ஒரே எம்பாரசிங்காக இருக்குது எனக்கு. எம்பாரசிங்காக இருக்கா? நான் என்ன பண்ணுறது சொல்லும்? நீ நல்லா அல்வா பழம் மாதிரி இருந்தீன்னா கடிச்சு சாப்பிட தான் தோணும், அதனால தான் கடிச்சு வச்சிடுறேன் இப்படின்னு பேசிக்கிட்டே தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ பேசிகிட்டே அவர் வந்து உங்களை பாத்ரூம்குள்ளேயுமே கொண்டு போய் விட்டுருப்பார். ஸோ அந்த பாத்ரூம் வந்து பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு வெட் ஏரியா, அந்த ஏரியாவுக்கு ஆப்போசிட்லேயே ட்ரை ஏரியா இருக்குது. ஸோ அந்த ஷவர் இருக்கிற இடம் ஃபுல்லாக கிளாஸால் ஆகியிருக்கு. ஸோ அதனால் இங்கேருந்து பார்க்கும்போது ட்ரை ஏரியா நல்லாவே தெரியும். ஸோ உங்களை வந்து ஷவருக்கு கீழே நிற்க வச்சுட்டு அவர் வந்து அந்த ட்ரை ஏரியாவுக்கு போயிட்டு உங்களை பார்த்துட்டே அந்த போட்டிருந்த ஸ்லீவ் ட்ரெஸ் அப்படியே கழட்டுறாரு. மனுஷன் இன்னுமே அதே ஸ்வெட்டோடே தான் இருக்கார். ஸோ அதனால் அவரோட பைசப்ஸ், அவரோட சிக்ஸ் பேக் எல்லாம் ரொம்ப ஹாட்டாக தெரிஞ்சிட்ருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே அப்படின்ற மாதிரி எச்சம் முழுங்கிட்டே பார்க்குறீங்க. ஸோ அவர் அப்படியே நைட்டாக நாக்கை வந்து ஸ்கிரிப் பண்ணிகிட்டே உங்ககிட்ட நடந்து வராரு. ஸோ உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் அப்படியே அந்த கிளாஸ் டோரில் பின் பண்ணிவிட்டு, இப்போ நீ ட்ரெஸ்ஸை கழட்டு. ஏங்க நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் குளிச்சுட்டு வாங்க, நான் அப்புறம் குளிச்சுக்கிறேனே. கலட்டுடி, குளிக்க தாண்டி போகிறோம், நிஜமாக வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். நிஜமாக வேறு எதுவும் பண்ண மாட்டிங்கல்ல? நிஜமாக எதுவும் பண்ண மாட்டேன், கரெக்டு. ஏங்க எனக்கு ஒரு மாதிரி கழட்டுடி அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்ன பண்ணுறேன்னா, உங்கள் நைட்டி போட்டிருப்பீங்க, அதை அப்படியே கட்டியிருப்பார். உள்ளே எதுவுமே போடலையா? ஏங்க அப்படின்னு நீங்கள் திரும்பி நின்றுக்கிறீங்க வெக்கப்பட்டுட்டே. ஸோ நீங்கள் கொண்டை போட்டிருந்துருப்பீங்க, அந்த கொண்டையை அப்படியே கழட்டி இருந்திருப்பார். ஸோ அது அப்படியே உங்கள் முடி வந்து இடுப்பு வரைக்கும் இருக்கிறதுனால ஸோ அது உங்கள் முதுகு ஃபுல்லாகவே மறைச்சிருந்துருக்கும். அதை அப்படியே அவர் எடுத்து ஃப்ரண்ட்டில் விட்டுட்டு முதுகுலேயே வந்து செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஏங்க இங்கே பாருங்கள், குளிக்கலான்னு மட்டும்தான் சொன்னீங்க, வேறு எதுவும் பண்ணக்கூடாது. எதுவும் பண்ண மாட்டேன், குளிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பின்னாடி வந்து தள்ளிகிட்டே போயிருந்திருப்பார். ஸோ ஷவரையுமே ஆன் பண்ணி விட்டுருந்துருப்பார். ஸோ மொத்தமாக நினைய உங்களுக்கும் செம மூடாகுது, அவருக்கும் மூடாகுது. ஸோ உங்களை அப்படியே ஃப்ரெண்டில் திருப்ப நிற்க வச்சுட்டு உங்கள் கழுத்தை பிடிச்சி செம்மையாக லிப்கிஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதிலே நீங்கள் ரொம்பவே மெல்ட் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் பேக்வேர்டில் டேர்ன் பண்ணிவிட்டு உங்களோட செஸ்ட்டை அவர் கையால் கிராப் பண்ணி செம்மையாக ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். நீங்கள் அப்படியே ஹெட்டை பேக்வேர்டில் வச்சுட்டு ரொம்ப மோன் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுக்கு மேலே அவரால் தாங்க முடியல. அங்கேயே உங்களுக்கு ஒரு மேக் அவுட் செஷன் வந்து நடந்து இருந்திருக்கும்.
ஸோ உங்களை அப்படியே அந்த பாத்ரூமில் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு டவல் எடுத்து இடுப்பில் கட்டிட்டு போயிட்டாரு. போகிறது பாரு, வச்சு செஞ்சுட்டு குளிக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு போயிருக்காரு பாரு. வலிக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பிடிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கும் டவல் இருந்திருக்கும். ஸோ நீங்களும் அதை அப்படியே எடுத்து கட்டிட்டு வெளில வரீங்க. ஸோ அவர் வந்து மிரர் முன்னாடி நின்றுட்டு அவரோட ஹேரை வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஸோ நீங்கள் அப்படி இனிமேல் நான் உங்களை நம்பவே மாட்டேன், குளிக்கலான்னு மட்டும் தானே சொன்னீங்க, இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, எனக்கு வலிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அவர் அப்படியே உங்களோட இடுப்பை பிடிச்சி கிட்ட இழுத்துருப்பார். விடுங்க. என்ன பண்ணுறதுடி பொண்டாட்டி, நீ நல்லா ரசகுல்லா மாதிரி இருக்க, பார்க்க பார்க்க டெம்ட் ஆகுதுடி, பதத்துக்கு நீயும் நான் தொட மோன் பண்ணிக்கிட்டே இருக்க. நானும் ஆம்பளை தானே, என்னால் எப்படி என்னை கண்ட்ரோல் பண்ண முடியும், அதனால தான் உள்ளே ஒரு ரவுண்டு வச்சேன். பிடிச்சிருந்ததா? இதை ஒன்றத்தை கேட்டுக்கோங்க எப்போ பார்த்தாலும். சரி விடுங்க, எனக்கு டைம் ஆகுது, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வார்ட்ரோப்குள்ளே போயிட்டு உங்கள் சாரீ எடுத்து கட்டிக்கிறீங்க. ஸோ கட்டும்போதெல்லாம் சும்மாவே இருந்திருக்க மாட்டார். நீங்கள் தான் ஹிப் செயின் போட்டிருப்பீங்கல்ல, உங்கள் ஹிப்பை வந்து நோண்டிக்கிட்டே இருந்திருப்பார். ஐயோ ஏங்க, என்னை நிம்மதியாக சாரீ கட்ட வாச்சும் விடுங்களேன் ப்ளீஸ், டைம் அது, நான் கீழே போய் சமைக்கணும் உங்களுக்கு, விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சாரீ கட்டிகிட்ருக்கீங்க. ஸோ அவரும் விட்டுருந்துருப்பார். நீங்கள் சாரியும் கட்டி முடிச்சிருப்பீங்க. அவரும் வந்துட்டு அவரோட ட்ரெஸ்லாம் போட்டு முடிச்சிருப்பார். போட்டுட்டு பெட்டில் உட்காந்து ஷாக்ஸ் போட்டுட்டு இருந்திருப்பார். ஸோ அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இங்கே வாடி அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலையை வந்து நீங்கள் வந்து துவட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே கிட்ட வந்திருப்பீங்க. ஸோ அவர் அப்படியே உங்கள் இடுப்பு பிடிச்சி கிட்ட இழுத்து உங்கள் சாரீ இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஹிப்பில் இருக்கிற சாரீ அப்படியே விலக்கி விட்டுட்டு உங்கள் ஹிப்லேயே வந்துட்டு எங்க கூசுது, ஏன் இப்படி பண்ணுறீங்க, என் இடுப்பு மேலே இருக்கிற அப்சஷன் மட்டும் உங்களுக்கு போகவே போகாதா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கன்னத்துலேயே லைட்டாக அடிச்சுட்டு கீழே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ அவரும் சிரிச்சிட்டே இருந்திருப்பார். ஸோ நீங்கள் கீழே போயிட்டு அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அவருமே கீழே வந்து உட்காந்து நியூஸ் பேப்பர் வந்து படிச்சுட்டு இருந்திருப்பார். பாரு, இந்த பிளாக் காஃபியை போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அவளும் போய் கொடுத்துருப்பா, அவரும் குடிச்சிட்டு இருந்திருப்பார். அதுக்குள்ளே நீங்கள் வந்து டிஃபன் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிளில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, ஏங்க குடிச்சிட்டிங்களா, வாங்க சாப்பிட்லாம், அதான் காலையிலே சாப்பிட்டேனே, ஏங்க நான் டிஃபன் சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டேன், வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அவர் வந்திருப்பார், நீங்களும் சாப்பாடு போட்டிருப்பீங்க. அதுக்குள்ளே கிச்சனில் வந்துட்டு வேறு ஒரு வேலை இருந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கிச்சன் போயிட்டீங்க. பாரு வந்துட்டு பூஜை ரூமில் ஏதோ ஒரு வேலை கொடுத்துருப்பீங்க அவளுக்கு, அங்கே பார்த்துட்டு இருந்திருப்பா. ஸோ இவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் போட்டுட்டு கழுவிட்டு இருந்திருப்பார். ஸோ ஈரமாக இருக்கும் கை, அந்த கையோடே உங்கள் இடுப்பை வந்து பிடிச்சி அப்படி அமுக்குறாரு. என்னோடய தம்ப்நெயிலில் நான் வந்து ஒரு இமேஜ் காட்டியிருக்கேன்ல நடுவில், அந்த மாதிரி போட்டு அமுக்குறாரு. ஏங்க வலிக்குது, ஈரக்கையோட வேற வந்து அமுக்குறீங்க. உங்கள் கழுத்துக்கிட்ட வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஓய் இன்னைக்கு நைட் எத்தனை ரவுண்டரி போகலாம்? என்ன கேட்குறீங்க நீங்கள், சொல்லு, இன்னைக்கு நைட் எத்தனை ரவுண்டு போகலாம்? ஏங்க தினமும் கவுண்ட் பண்ணிட்டு தான் பண்ணுறீங்களா என்ன? அது பாட்டுக்கு ஃப்ளோவில் தானே போகுது, இன்றைக்கி என்ன புதுசாக கேள்வி கேட்குறீங்க? கிளம்புங்க, ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதில்ல. சரி மார்னிங் கிஸ் கொடு. மார்னிங் கிஸ்ஸா? மார்னிங் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு கிஸ் வேணுமாமே? அதெல்லாம் ஆர்டினரியாக பண்ணுறது தான், பட் மார்னிங் கிஸ் இஸ் அன் எமோஷன் ஃபார் எவ்ரி ஹஸ்பண்ட். அதுவும் இந்த மாதிரி ரசகுல்லா மாதிரி இருக்கிற பொண்டாட்டிக்கிட்ட மார்னிங் கிஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கன்னத்தை அப்படியே பிடிச்சி பின்னாடி திருப்பியிருப்பார். ஸோ உங்கள் கன்னத்தை பிடிச்சிட்டே செம்மையாக லிப்பை ஓப்பன் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. போயிட்டு வாங்க, பாய் பாய், லவ் யூ போங்க அப்படின்னு நீங்கள் வந்து தட்டி விரிப்பீங்க. அவரும் வந்துட்டு கிளம்பி போயிருப்பார். ஸோ போகும்போது கிச்சன் டோரில் தான் நின்று இது எல்லாத்தையுமே வந்து பாரு நின்று பார்த்து சிரிச்சிட்டு இருந்திருப்பா. ஸோ பாருவை பார்த்ததுமே தேவாங்க வந்துட்டு, ஏய்
என் பொண்டாட்டியை கிண்டல் பண்ணுற வேலை வச்சுக்கிட்ட அவ்வளோதான் உனக்கு. இல்லைங்க ஐயா, இனிமேல் கிண்டல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. என்னோட கார் கீ எங்கே? எங்கே அந்த கதவு பின்னாடி இருக்கு பாருங்க. ஓ சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ கார் கீ எடுத்துகிட்டு அவர் கார்கிட்ட போயிருப்பார். ஸோ நீங்களும் வந்துட்டு அவளை வழி அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர்கிட்ட வந்து பாய் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அவரும் லைட்டாக கண்ணாடிலாம் போட்டுட்டு உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு பாய் சொல்லிவிட்டு கார் எடுத்து கிளம்பியிருப்பார். ஸோ நீங்களும் ஒரு விதமான ஸ்மைலோடே வந்துட்டு வந்திருப்பீங்க உள்ளே. ஸோ இப்போ பாரு தான் உங்ககிட்ட வந்துட்டு, அம்மா உங்கள் வீட்டுக்காரரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? என்னடி கேள்வி இது? சொல்லுங்கம்மா, உங்கள் புருஷனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? அவரை பிடிக்காமல் இருக்குமா? எந்த பொண்ணுக்காக இருந்தாலும் அவரை பார்த்த உடனே பிடிச்சிரும். அந்த மாதிரி தான் எனக்கும் அவர் பிடிச்சது. அடடே, உங்கள் காதல் கதை கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் போலையே. காதல்லாம் இல்லடி, ஆக்சுவலாக எங்கள் 2 பேருக்குமே எங்கள் வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி வச்சாங்க. பட் எனக்கு மட்டும் என்னவோ இந்த கல்யாண வாழ்க்கை லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. மா, நீங்கள் கல்யாணம் ஆகி இங்கே தனி கொடுத்தனம் வந்ததுக்கப்புறம் தான் ஐயா என்னை எங்கள் வேலைக்கே சேர்த்தாரு. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? எப்படி உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? இது எதுவுமே எனக்கு தெரியாதுமா. அந்த கதையெல்லாம் சொல்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. என்னோடய கல்யாண கதை தானே சொல்கிறேன் வா. இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது, வா போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம், சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ தேவங்க போனதுக்கப்புறம் அந்த வீட்டில் உங்களுக்கு இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு பாரு மட்டும்தான். ஸோ நீங்கள் நிறைய கதை பேசுவீங்க, விளையாடுவீங்க, ஜாலியாக இருக்கும். ஸோ இப்போ சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு சோஃபாவில் வந்து உட்காந்து இருக்கீங்க. ஸோ பாரு வந்துட்டு, சொல்லுங்கம்மா உங்கள் கல்யாண கதையை சொல்லுங்கள். சரி சொல்கிறேன். 8 மாதத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 8 months பேக் வந்துட்டு போகலாம். தியாங் தான் அவரோட வீட்டில் ஜிம்மில் செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு அவரோட ஃபோனில் ஒரு ஃபோன் கால் வந்து வருது. யாருன்னு போய் பார்த்தா கீழே அவங்க அம்மா தான் ஃபோன் பண்ணுறாங்க. என்ன ஒர்க் அவுட் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், திரும்ப திரும்ப இதுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஹலோ டே தேங்கா, என்னம்மா, என்னடா இப்படி மூச்சு இறக்குது? மா ஜிம்மில் இருக்கேம்மா, ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன், தெரியாதா? ஐயோ, எப்போ பார்த்தாலும் உனக்கு ஒர்க் அவுட் தான். இங்கே பாரு, வா உடனே கீழே இறங்கி வா. மா என்னம்மா? டே கீழே வாடா சொல்கிறேன். ஷோ இவங்க வேறு அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து தேவாங் வந்து ஜிம் இல்லாமல் அவருக்கு டே வந்து ஸ்டார்ட் ஆகவே ஆகாது. எப்போவுமே காலையில் ஒரு 2 hours ஒர்க் பண்ணிட்டு தான் அவருக்கு வந்துட்டு ரிலாக்ஸே ஆவார். ஸோ சரியான ஜிம் பைத்தியம். ஸோ இப்போ வந்துட்டு வேறு வழி இல்லை, அவங்க அம்மா வந்து கீழே எதுக்கோ கூப்பிடுறாங்க அப்படின்றதுக்காக ஒர்க் அவுட் வந்து பாதியிலே முடிச்சுட்டு கீழே வந்திருப்பார். என்னம்மா ஒர்க் அவுட் பண்ணும்போது என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, திரும்ப திரும்ப எதுக்காக ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தீங்க? அப்படி என்ன இம்பார்ட்டண்டான விஷயம்? டேய் இருடா, கத்தாத, பொழுது நீக்கும் அந்த ஒர்க் அவுட்டை தான் பண்ணிகிட்ருக்க. கொஞ்ச நேரமாவது உன்னோட வாழ்க்கைக்காக உன்னோட டைம் வந்து ஒதுக்கலாம்ல. அப்படி என்ன இம்பார்ட்டண்டான விஷயம்னு சொல்கிறீங்களா? ரொம்ப நாளாக உனக்கு வரன் பார்த்துட்டே இருந்தேன்லடா, எந்த வரனுமே சரியாக அமையல. எல்லா பொண்ணுங்களுக்கும் தோஷம் உள்ள ஜாதகமாகவே அமைஞ்சுது. அப்படி இல்லைனா பொண்ணுக்கு ஒன்று ஏஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லைனா வேலைக்கு போகிறா, இப்படின்ற மாதிரியே அந்த ஒவ்வொரு பொண்ணோட ஜாதகமும் தட்டி கழிச்சிட்டே இருந்ததில்லடா. இப்போ ஒரு நல்ல பொண்ணோட ஜாதகம் வந்து கையில் கிடச்சிருக்குடா தம்பி. மா நீங்களும் பொண்ணு பார்க்குறேன்னு பல மாதமாக சொல்லிகிட்ருக்கீங்க, எவ்வளவோ பொண்ணை காட்டியிருக்கீங்க. ஆனால் எந்த பொண்ணும் எனக்கு செட் ஆகவே இல்லை, எனக்கும் எந்த பொண்ணையும் பிடிக்கல. எனக்கு பொண்ணு வேலைக்கு போகக்கூடாது, படிச்சிருக்கணும், அண்ட் ஆல்சோ வீடோட மருமகளாக இருக்கணும். அவளை நான் எந்த வேலையும் வாங்க மாட்டேன். நாங்கள் 2 பேரும் தண்ணி கொடுத்துன்னு போயிடுவோம். என்னோடய விஷ் இதுதான். இந்த கண்டிஷனுக்கு எந்த பொண்ணு ஓகே சொல்கிறாலோ அவளை தான் நான் கட்டிப்பேன். அப்படிப்பட்ட பொண்ணு இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்லை. எனக்கு கல்யாணத்து மேலே இருந்த இன்ட்ரெஸ்டே போயிடுச்சுமா, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நான் என்னோடய வேலை உண்டு, என்னோடய ஜிம் உண்டு, நான் பாட்டுக்கு என்னோடய கரியரை பார்த்துட்ருக்கேன். அப்படிலாம் விட்டுற முடியாதுடா தம்பி. உனக்கு இருக்கிற அழகுக்கும் உனக்கு இருக்கிற பர்சனாலிட்டிக்கும் எவ்வளவோ அழகான பொண்ணுங்களாம் க்யூவில் நிற்கிறாங்க. நீ தான் அவங்க யாரையுமே செலக்ட் பண்ண மாட்டேங்கிற. இப்போ நான் பார்த்துருக்கிற பொண்ணு நீ கேட்குற எல்லா கண்டிஷனுக்கும் ஓகேவா, அழகா, லட்சணமாக, படித்த பொண்ணா, வீட்டுக்கு ஒரே மருமகளாக இருக்கிற பொண்ணாக நான் பார்த்துருக்கேன்டா. இந்த பொண்ணை பாரு, உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஓகேம்மா, யார் அந்த பொண்ணு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரிமோனியில் தான் வந்து பார்த்துருப்பாங்க. ஆக்சுவலாக பாரு, தேவங்க எப்போவுமே மேட்ரிமோனியில் வந்து பார்க்கும்போது பொண்ணோட ஃபோட்டோவை பார்க்காம ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துருவார். பொண்ணு வேலைக்கு போகிறாங்களா, என்ன வயசாகுது, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்பாரு. அந்த மாதிரி ஒரு
ப்ரொஃபைலோட வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காரு. பார்த்தா பொண்ணுக்கு வந்துட்டு 23 இயர்ஸ் ஆகுது, வேலைக்கு போகலை, எம்பிஏ படிச்சிருக்காங்க, வீட்டுக்கு ஒரே மருமகளாக இருக்கிறதுக்கு ஓகே, அண்ட் ஆல்சோ தனி கொடுத்தனம்னாலும் ஓகே, ஃபாரின் போகிறதுனாலும் ஓகே அப்படின்ற மாதிரியெல்லாம் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கு. பா 1000ல் 1 கிடச்சிருக்கு போலையேம்மா உனக்கு. அதான்டா நானும் சொன்னேன், இதை விடு, பொண்ணோட ஃபோட்டோவை பாருடா, முதல்ல டீட்டெயில்ஸை பார்த்துட்ருக்கான். பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்ணி மேலே வந்து பார்க்குறாரு. ஒய்என் பேரே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு ஃபோட்டோ பார்க்குறாரு. நீங்கள் தான் ஒரு ரெட் கலர் சாரீ வந்துட்டு ஓப்பன் ஃப்ளீட்டில் விட்டு ஹேரை வந்து ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஃபோட்டோ ஷூட்டை தான் உங்கள் மேட்ரிமோனியில் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ ரொம்ப அழகாக லட்சணமாக இருக்கீங்க. பீச்சில் உட்காந்துருக்கிற மாதிரியும் கோயிலில் இருக்கிற மாதிரியும் 2 ஃபோட்டோ வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க. 2 ஃபோட்டோலையும் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. மனுஷன் பார்த்ததுமே டோட்டல் ஃப்ளாட், அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் உங்களையே பார்த்துட்ருக்காரு. அந்த ஃபோனுக்குள்ளே மூழ்கி போகிற அளவுக்கு அவ்வளோ டீப்பாக அந்த ஃபோட்டோவை பார்த்துட்ருக்காரு. இப்போ தேயாங்கோட அம்மா தான், தம்பி டேய் தேயாங்கா, எப்படி பொண்ணு? அம்மா ரொம்ப அழகாக இருக்காம்மா. எந்த ஊர் இதெல்லாம் விசாரிச்சியா? தோ நம்ம திருநெல்வேலி தான்டா. நம்ம ஊர் பக்கம்தாம்மா. பொண்ணோட ஃபோன் நம்பரை வாங்கி நான் ஃபோன் பேசினேன். அவங்க அம்மா தான் எடுத்தாங்க. பொண்ணுக்கும் வரன் பார்த்துட்டு தான் இருக்காங்களாம், எதுவும் செட் ஆகலையா. உன்னோட ஃபோட்டோவை நான் அனுப்பி வச்சேன், அவங்க ஓகே சொல்லியிருக்காங்கடா, உன்னை பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்காங்க. நிஜமாமே வாம்மா. இந்த வெள்ளிக்கிழமை போகிறோம். அம்மா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டாரு. அம்மா உண்மையாலுமே பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காம்மா. அதுக்குள்ளே பேசி கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க? ஆமாண்டா, உன்னோட டேஸ்ட்டை பற்றி எனக்கு தெரியாதா? எனக்கும் ஓகே தாம்மா, நீங்கள் சொன்ன டேட்டில் நம்ம பொண்ணு பார்க்க போகலாம். சரிடா. ஸோ தேயாங்க்கு வந்துட்டு ஒரு அத்தை இருப்பாங்க, அதாவது அவங்க அப்பாவோட தங்கச்சி. அவங்களோட பொண்ணை தான் தேயாங்க்கு வந்து கட்டி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சின்ன வயசில் பேசியிருப்பாங்க. பட் தேயாங்க்கு வந்துட்டு அந்த பொண்ணை வந்து அவ்வளோவா பிடிக்காது. லைக் அவளை வந்து தங்கச்சியாக தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை வந்து தட்டி கழிச்சிருவார். ஸோ பையனோட விருப்பம் இல்லாமல் அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேறு ஒரு இடத்துலேருந்து பொண்ணு பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இப்போ பொண்ணு பார்க்க போகிற இடத்துல வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட தங்கச்சியுமே கூப்பிட்ருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு இவன் தயாராக இல்லை, வேறு ஒரு பொண்ணை கட்டிக்கிறதுக்கு இவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, அப்படி என்ன உலகத்தில் இல்லாத அழகி அவங்க பார்த்துருக்காங்கன்னு நானும் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி மனசில் ஒரு வன்மத்தை வச்சுட்டே அவங்க வந்து பொண்ணு பார்க்குறதுக்காக வந்துட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் தேயாங்கோட வீட்டிலேருந்து உங்களை பொண்ணு பார்க்க வராங்க. உங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உன்னை பொண்ணு பார்க்குறதுக்காக வராங்கன்னு சொல்லியிருப்பாங்க. மற்றபடி மாப்பிள்ளையோட ஃபோட்டோ வந்து உங்ககிட்ட காட்டியிருந்திருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட சர்ப்ரைஸ், நீ வந்து நேரில் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓகேன்னு சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ இப்போ தேவங்களோட வீட்டிலேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வாங்க மாப்பிள்ளை, வாங்க சம்பந்தி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா எல்லாரையுமே வெல்கம் பண்ணிக்கிறாங்க. வர வழியில் உங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அப்படிலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை சம்பந்தி. ஆக்சுவலாக தேயாங்க்கு திருநெல்வேலினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் வரும்போதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தான் அப்படின்னே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு தங்கச்சி இருப்பா. ஸோ தங்கச்சி வந்துட்டு தேயாங்க வந்து பார்த்துருப்பா. வாவ், என்ன மாமா இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு, ஐயோ இது அக்கா கிட்ட உடனே சொல்லி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ரூமுக்கு வந்திருப்பா. நீங்கள் அப்போ தான் வந்து மிரர் முன்னாடி உட்காந்துட்டு பூ வச்சு விட்டுட்டு இருந்திருப்பாங்க உங்களுக்கு. ஸோ உங்ககிட்ட அப்படியே வந்துட்டு, அக்கா மாமா வந்துட்டாரு. வந்துட்டாரா, எப்படி இருக்காரு? ஐயோ அது என்னோடய வாயால் நான் சொல்லணுமா? இவ்வளோ அழகாக இருக்காரு தெரியுமா? நோ, நீ சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும், நீ நேரில் பார்த்து ஷாக் ஆகு. ஏதாவது ஹிண்டாவது கொடுடி. வேணும்னா உனக்கு ஒரு க்ளூ தரேன். மாப்பிள்ளை ஜிம் ஃப்ரீக்காக இருக்காரு. என்ன ஜிம் ரேட்டா? ஆமாம், செம்ம பைசப்ஸ், செம்ம ஸ்ட்ராங்கான பாடி. ஐயோ இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இதுக்கு மேலே நீயே லைவில் போய் பார்த்துக்கோ, ஓகேவா? ஷோ என்ன இப்படி சொல்கிறாங்க, எனக்கு இப்போ பார்க்கணும் போல இருக்குது அப்படின்ற வரையும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு ராவுகாலம் நெருங்கிடுச்சு. பொண்ணை கூப்பிடுறீங்களா, பார்த்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்க நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் ரூமுக்குள்ளே வந்துட்டு, வயன் உன்னை வேலை கூப்பிடுறாங்கடா, வைக்கப்படாமல் தைரியமாக வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கணும், சரியா? சரிம்மா.
அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ஆரஞ்சு வித் க்ரீன் கலர் saree கட்டியிருக்கீங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பின்னி போட்டிருப்பீங்க, பூ வச்சுருக்கீங்க, ரொம்ப லட்சணமாக அழகாக இருக்கீங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் இடுப்பில் நீங்கள் ஹிப் செயின் போட்டிருக்கீங்க. அது நல்லாவே ரிவீல் ஆகுது. ஸோ இப்போ அப்படியே வெக்கப்பட்டுட்டே குனிஞ்சிட்டே நீங்கள் நடந்து வரீங்க. ஸோ தியாங் அப்படியே பார்த்ததும் அவருக்கு செம்ம ஃப்ளாட்டு. அப்படியே மயங்கி பார்த்துட்ருக்காரு உங்களை. ஸோ நீங்கள் அப்படியே எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி கீழே குனிஞ்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்க. எல்லோரும் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி விட்டுருந்துருப்பாங்க. ஸோ உங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட வந்து காஃபி கொடுத்து எல்லாருக்கும் போய் கொடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து காஃபி தட்டெல்லாம் வாங்கிட்டு போய் எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கீங்க. தியாங் மட்டும் காஃபியை எடுக்கவே இல்லை, அப்படியே பார்த்துட்ருக்காரு உங்களையே. தியாங் தியாங் காஃபி அப்படின்றாங்க அவங்க அம்மா. ஆ ஆ ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாரு. ஸோ நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு போய் உங்கள் அம்மா பின்னாடி போய் வெக்கப்பட்டுட்டு நிற்கிறீங்க. ஸோ நீங்கள் வெக்கப்படுறது, உங்களோட ஸ்மைல், உங்களோட இடுப்பு, அந்த இடுப்பில் இருக்கிற அந்த செயின் மனுஷனோட கண்ணை அப்படி பறித்து இழுக்குது, அட்ராக்ட் பண்ணுது. கண்ணை வேறு எங்கேயுமே மனுஷனால் சிமிட்ட முடியல. அந்த மாதிரி உங்களை ரசித்து பார்த்துட்ருக்காரு உங்கள் இடுப்பை. ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு உங்கள் இடுப்பு. ஸோ இப்போ தான் எங்களுக்கு எல்லாருக்குமே பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப மகாலட்சுமி மாதிரி இருக்கா, எங்களுக்கும் மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு. வயன் உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்காடா? அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஹெட்டை வந்து நிமித்தி தியாங்க வந்து பார்க்குறீங்க. பார்த்தா மனுஷன் வந்து பீச் கலரில் ஒரு ஷர்ட்டு, அதுக்கு மேட்சாக பேண்ட், ஃபார்மல்ஸில் ரொம்ப ஹேண்ட்ஸமாக அவ்வளோ அழகாக இருக்கார். ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக இருக்கிற அத்தனை பொருத்தமும் அவளுக்கு அப்படியே இருக்குது. எல்லாமே கலந்த கலவையாக இருக்கார் அவர். ஸோ உங்களுக்கு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு தியாங்க. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு எனக்கும் பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி குனிஞ்சிக்கிறீங்க. ஸோ தியாங்க அப்படியே சிரிக்கிறாரு. ஓகே அப்புறம் என்ன, பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கு. 3 மாதத்துக்கு அப்புறம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம், அடுத்த 2 மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம் வச்சுக்கலாம், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சரிங்க சம்பந்தி ஓகே அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிவிட்டு தட்டெல்லாம் மாற்றிக்கிறாங்க எல்லோரும். ஸோ இப்போ தியாங் தான், அம்மா நான் வயன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். சரிடா. சம்பந்தி பையன் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்கிறான். இதில் என்ன இருக்குது சம்பந்தி, நம்ம காலத்தில் தான் இந்த தனியாக பேசுகிறதுக்கெலாம் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போலாம் என்ன, அவங்க 2 பேர் பேசி புரிஞ்சுக்கிட்டா தான் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். வயன் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு மாடிக்கு போ சரியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தியாங்க பார்த்து வாங்க அப்படின்ற மாதிரி கண்ணை வந்து சிமிட்றீங்க. ஸோ தியாங்கம் அப்படியே உங்கள் பின்னாடியே வந்திருப்பார். ஸோ நடக்கும்போதெல்லாம் உங்கள் பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரக்சரு, உங்கள் முடி ஆடுறது, அண்ட் உங்களோட இடுப்பில் இருக்கிற செயின், மனுஷன் அதை பார்த்து பார்த்து அப்படி அப்சஸ் ஆகிட்ருக்காரு. ஸோ மாடிக்கும் போயிருப்பீங்க. ஸோ போயிட்டு ஒரு நிழலான இடத்துல நின்றுட்டு நீங்கள் அப்படியே கையை வந்து பிசைஞ்சிக்கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. தியாங் தான் பேச ஆரம்பிக்கிறாரு. உன்னோட பேர் வயனா? ஆமாம் என்னோடய பேர் வயன். ஆக்சுவலாக உன்னோட நேம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த பேருக்கு மீனிங் என்ன? வயன் அப்படின்னா பிரைட்டஸ்ட் மூன்னு அர்த்தம். ஓ ட்ரூ, அப்படி தான் இருக்குது. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. பிரைட்டஸ்ட் ஸ்மைல். யூ மீன் வெண்ணிலா கரெக்டா? நீங்கள் அப்படியே வெக்கப்படுறீங்க. என்னோடய பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். கிம் தியாங். திரும்பவும் சொல்லு. கிம் தியாங். உன்னோட வாய்ஸில் என்னோடய பேரை கேட்க ரொம்ப அழகாக இருக்குது. சரி என்ன படிச்சிருக்க? நான் MBA படித்து முடிச்சிருக்கேன். வேலைக்கு போகலையா? வேலைக்கு போகக்கூடாதுன்னு இல்லை, ஒரு வேளை நானும் வேலைக்கு போய் என்னோடய வரப்போகிற புருஷனும் வேலைக்கு போனாருன்னா, ஒரு வேளை அவரை பார்த்துக்க யாரும் இல்லைன்னா என்னால் அதையும் தாங்கிக்க முடியாது. அண்ட் ஆல்சோ எங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கும் பார்த்துக்க யாரும் இல்லாதது கண்டிப்பாக என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. என்ன நடந்தாலும் என்னோடய புருஷனும் என்னோடய குழந்தைங்களும் தான் எனக்கு முக்கியம். அவங்க யாருக்காகவும் ஏங்கி காத்துட்ருக்கக்கூடாது. அதனால தான் நான் வேலைக்கு போக வேணாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். குட் டெசிஷன் ஆக்சுவலாக. பட் நான் அப்படி இல்லை. எனக்கு பொண்ணுங்க வீட்டில் அடிமையாக இருக்கணும், வீட்டு வேலை செஞ்சு கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் நான் நினைக்கவே மாட்டேன். ஆக்சுவலாக எனக்கு ஃபேமிலி கூட இருக்கிறத விட தனியாக ப்ரைவசியாக இருக்க தான் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம 2 பேரும் தனியாக தான் போக போகிறோம். என்னோடய ஆஃபீஸை நான் பெங்களூருக்கு ஷிஃப்ட் பண்ணிவிடுவேன். அங்கே எங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே தான் நம்ம 2 பேரும் மேரேஜ்க்கு அப்புறம் இருக்க போகிறோம். உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. உங்களுக்கும் வந்துட்டு பெங்களூர் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் போல். ஸோ நீங்களும்
எனக்கும் பெங்களூர் போகணுன்னு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை. எனக்கு ஓகே தான். பெங்களூர் போகணுன்னு ஆசையா? அங்கே தான் வாழவே போகிறோம். என்ன ஓகேவா? ஓகே. அண்ட் ஆல்சோ நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் நீ தனியாக இருக்கணுன்ட்டு நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் உன்னோட ஏஜுக்கு ஈக்குவலாக உனக்கு ஃப்ரெண்டு மாதிரியான ஒரு பொண்ணை மெய்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரேன். ஓகே? நீ அந்த பொண்ணு கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உனக்கு போரே அடிக்காது. ஓகேவா? ம், சரிங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? ம், கேளு. நீங்கள் ஜிம் போவீங்களா? என்ன? இல்லை, உங்களுக்கு பைசப்ஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ பார்க்க ரொம்ப ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்கீங்க. அதான் ஜிம் போகிறீங்களான்னு கேட்டேன். ஜிம் போகிறீங்களாவா? மை ஹாபி இஸ் டூயிங் ஒர்க் அவுட். எனக்கு ஜிம் இல்லாமல் ஒரு நாள் கூட போகவே போகாது. ஒர்க் அவுட் பண்ணாமல் என்னால் இருக்கவே முடியாது. எனக்கு ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ நான் ஒரு ஜிம் ட்ரெயினரும் கூட. இப்போது அவ்வளோ பண்ணுறதில்ல, பட் எங்கள் வீட்லேயே நான் ஜிம் வச்சுருக்கேன். ஜிம்முக்காக வெளில போக மாட்டேன், வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணுவேன். அப்போது நம்ம போக போகிற பெங்களூர் வீட்லேயுமே ஜிம் இருக்கா? ம், கண்டிப்பாக. நான் தான் சொல்கிறேன்ல, என்னால் ஒர்க் அவுட் பண்ணாமல் டேஸ் போகவே போகாதுன்னு. பெங்களூர்லேயும் ஜிம் இருக்குது. ஓ, ஓகே ஓகே. நீ இப்போ என்கிட்ட ஒன்று கேட்டல, அதே மாதிரி நானும் இப்போ ஒன்று உன்கிட்ட கேட்கவா? ம், கேளுங்க. உனக்கு ஹிப் செயின் போட ரொம்ப பிடிக்குமா? உனக்கு ஹிப் செயின் போட ரொம்ப பிடிக்குமா? நீங்கள் அப்படியே உங்கள் இடுப்பை வந்து லைட்டாக உங்கள் சாரியை வச்சு மறைச்சிக்கிறீங்க. இப்போ மறைச்சி என்ன யூஸ்? ரொம்ப நேரமாக என் கண் அதை தான் பார்த்துட்ருக்கு. வேறு எங்கேயுமே என் கண்ணை எடுக்க முடியல. ஜெராக்ஸ் அடித்த மாதிரி அது என் கண்ணில் ஒட்டிக்கிச்சு. அப்படின்னு நீங்கள் வந்து லைட்டாக உங்களுக்கு எம்பாரசிங்காக இருக்குது, அதான் கேட்டேன். அது உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஹிப் செயின் போட உனக்கு ரொம்ப பிடிக்குமா? அது ஆக்சுவலாக சின்ன வயசில் நம்ம நிறைய படம்லாம் பார்ப்போம்ல, அதில் ஹீரோயின்ஸ்லாம் சாரீ கட்டும்போது அழகாக ஹிப் செயின் போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது பெரியவள் ஆனதுக்கப்புறம் நாமளும் இதே மாதிரி போட்டால் அழகாக இருக்கும்லன்னு நினப்பேன். அதனால தான் சாரீ கட்டும்போதெல்லாம் ஹிப் செயின் போட்டுக்கிறேன். எனக்கு அது பிடிக்கும். நைஸ் சாய்ஸ். ஆக்சுவலாக சாரீக்குன்னு இல்லை, எந்த ட்ரெஸ்க்கு வேணால் போட்டுக்கோ, உனக்கு அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சிரிச்சிட்டே வெக்கப்படுறீங்க. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் எப்படியும் கிளம்பிடுவோம். உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? ம், பிடிச்சிருக்கு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்காம தான் ஹிப் செயின் அழகாக இருக்குன்னு சொன்னேன்னா? நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிறீங்க. சரி, உன்னோட மொபைல் நம்பர் கொடு, வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுவேன், எடுக்கணும், புரியுதா? சரி, ஓகே. 94 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நம்பரை வந்து சொல்லியிருப்பீங்க. ஸோ அவரும் சேவ் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ ஒயன் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ப்ளீஸ், ஒரே ஒரு செல்ஃபி. பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், அந்த ஒரு மெமரி இருக்கும்ல, பொண்ணு பார்க்க வந்த மெமரி மாதிரி வரவே வராது. அதை பார்த்தோன்னா நமக்கு இந்த டேஸில் ஞாபகம் வரும். ஸோ ப்ளீஸ் ஒரே ஒரு செல்ஃபி அப்படின்றாரு. சரி, ஓகேன்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து செல்ஃபிக்கு போஸ் கொடுக்கறதுக்காக சாரியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கீங்க. ஸோ அவர் அப்படியே செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து நீட்டிருப்பார். நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி நின்று சிரிச்சிட்ருக்கீங்க, போஸ் கொடுத்துட்ருக்கீங்க. என்னது இது? நீங்கள் தானே செல்ஃபி எடுக்கலான்னு சொன்னீங்க. எடுக்கலான்னு சொன்னேன், ஆனால் இப்படி தான் எடுப்பாங்களா? கிட்டவா? கிட்டவா, இதான் சாக்கு அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாருனா உங்கள் ஹிப்பை அப்படியே பிடிச்சி லபக்குன்னு கிட்ட இழுக்கிறாரு. வா, என்ன சாஃப்டாக இருக்குடா. ஐயோ, கண்ட்ரோல்ட தயங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் செல்ஃபி எடுக்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே அவரை பார்க்குறீங்க. ஸோ அந்த டைம் அவருமே உங்களை பார்த்துருப்பாரு. 2 பேரோட ஐஸுமே ரொம்ப கிட்ட மீட் பண்ணிக்குது. ஸோ தயாங் தான் ரொம்ப கிட்ட இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் அட்டாச் ஆனால் உங்கள் 2 பேரோட லிப்ஸுமே அட்டாச் ஆயிரும். பட் தயாங் கண்ட்ரோல்டாக இருக்கார். உங்கள் கண்ணை பார்த்துட்டே உங்கள் மூக்கை அப்படியே லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணுறாரு. என்ன பார்க்குறடி, நான் உன்னோட புருஷனாக தானே ஆக போகிறேன். நமக்குள்ளே அப்புறம் ஏன் இவ்வளோ பெரிய கேப்? நமக்குள்ளே கேப்பே இருக்கக்கூடாது, புரிஞ்சுதா? அப்படின்னு நீங்கள் 2 கண்ணையுமே மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கீங்க. இப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது பண்ணிவிடுவேன், ஃபோட்டோக்கு போஸ் கொடு அப்படின்னு சொல்கிறாரு.
ஸோ உங்கள் ஹிப்பை நல்லா பிடிச்சி அவர் செல்ஃபி எடுத்திருப்பாரு. செல்ஃபி எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து விடுறாரு. ஸோ அந்த ஹிப்பே உங்களுக்கு வந்துட்டு அப்படியே இப்படி பிடிச்சிட்டு விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி லைட்டாக உங்களுக்கு வலிக்குது. அப்பா என்ன புடிடா சாமி, இரும்பு புடியாக இருக்குது, வலிக்குது லைட்டாக. சரி ஓகே, கீழே போகலாமா? போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளம்பி போயிருப்பீங்க கீழே. ஸோ போனதுமே வந்து உங்கள் வீட்டில் கேட்குறாங்க, என்னம்மா 2 பேருக்கும் உங்களை பிடிச்சிருக்கா, கல்யாணம் ஓகே தானே? ஓகேம்மா, கல்யாணத்தை சீக்கிரமாகவே அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு தேவாங்க வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. ஸோ இப்போ தேவாங்கோட அத்தை தான் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, என்ன ரொம்ப அழகாக இருக்கா, ஏதோ பார்க்க ஓகேவா இருக்கா, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருக்கா, என் பொண்ணெல்லாம் படித்து முடிச்சுட்டு பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, சொந்தமாக காரே வாங்கிட்டா, சொந்த காலில் நிற்காத பொண்ணெல்லாம் எதுக்கு இந்த தேயாங்க கட்டிக்கணும்னு ஆசைப்பட்றான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவங்களோட அண்ணிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. அதாவது தேயாங்கோட அம்மா கிட்ட போய் பேசுகிறாங்க. அண்ணி, சொல்லு ஷீலா. இல்லை, நம்ம தேயாங்க்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் வேணுமா? ஏன் அப்படி கேட்குற? பொண்ணு அழகாக தானே இருக்கா. இல்லை, பொண்ணு அழகாக தான் இருக்கா, குடும்பம்லாம் எப்படின்னு விசாரிச்சிங்களா? அதுவும் இல்லாமல் பொண்ணு படித்து முடிச்சுட்டு சும்மா இருக்கா, வேலைக்கெலாம் போகலை. தேயாங்க்கு இப்படிப்பட்ட பொண்ணு தான் வேணுமா? தேயாங்க இப்படிப்பட்ட பொண்ணு தானே வேணும்னு ஆசைப்பட்டான். இல்லை, அவனுக்கு இருக்கிற அழகுக்கும் பர்சனாலிட்டிக்கும் எவ்வளவோ அழகழகான பொண்ணுங்க, வேலைக்கு போகிற பொண்ணுங்கள்லாம் க்யூவில் வந்து நின்னாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த பொண்ணு எதுக்காக கட்டி வைக்கிறீங்க? தேயாங்க ஆசைப்பட்டது இந்த பொண்ணு தான், இந்த மாதிரி பொண்ணு தான் வேணும்னு அவன் நினச்சான், அவன் ஆசைப்பட்ட மாதிரி நடந்துருச்சு. இதை விட ஒரு நல்ல சம்மந்தம் எனக்கு கிடைக்குன்ற நம்பிக்கையே இல்லை. ஏன்னா இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்களை தட்டி கழிச்சிருக்கோம்ல, அது உனக்கே தெரியும்ல. இந்த பொண்ணு அமைஞ்சதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் மாதிரி இருக்குது. தயவு செஞ்சு இதில் எதுவும் சொல்லாத, எங்கள் 2 பேருக்குமே இதில் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏதாவது சொல்லி மனசை மாத்திரான்னு பார்த்தா முடியலையே அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. ஸோ இப்போ தேவங்களோட அம்மா தான், சரிங்க சம்மந்தி, இதுக்கப்புறம் நிச்சயதார்த்தத்தில் நம்ம மீட் பண்ணுவோம். தேவாங்கா, பொண்ணுக்கிட்ட ஃபோன் நம்பர்லாம் வாங்கிக்கிட்டியா? வாங்கிக்கிட்டேம்மா, அதில்னா நீ கரெக்டாக தான் இருப்ப தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சம்மந்தி, நாங்கள் போயிட்டு வரோம், பாய். பாய் வயன், பார்த்து சேஃபாக இரு, ஓகேவா? நிச்சயதார்த்தத்தில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோர்ஹெட்டில் வந்து லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு அவங்க போயிருந்திருப்பாங்க. ஸோ தேயாங்கும் அப்படியே அவங்கள ஒரு மாதிரி செட்யூசிங்காக பார்த்து யாருக்கும் தெரியாமல் அப்படியே கண்ணடிக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே வெக்கப்படுறீங்க. ஸோ அவரும் சிரிச்சிட்டே போய் காரில் ஏறியிருப்பார். ஸோ போகிற வரைக்குமே நீங்களும் போய் வாசலில் நின்று அவரை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ பாய் காட்டுறீங்க, அவருமே கூலிங் கிளாஸை வந்து கண்ணில் போட்டுட்டு உங்களை வந்து பார்த்து பாய் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ வீட்டுக்கெலாம் போகிறாரு, போயிட்டு ஃபோன் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் ஃபோன் எடுத்து பேசுவீங்க. ஸோ இந்த எல்லா ஸ்டோரியுமே நீங்கள் வந்து உங்களோட மெய்டை பாருக்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ பாரு வந்துட்டு, மா அப்போவே உங்களை இரும்பு பிடிச்சிருக்காரு பார்த்தீங்களா மனுஷன்? ஆமாண்டி, இதான் சாக்குன்ட்டு அந்த மனுஷன் அப்படியே என்னோட இடுப்பு பிடிச்சிட்டாரு. 2 நாளாக அவரை பிடிச்ச தடம் அப்படியே இருந்துச்சு தெரியுமா? ஐயோ, தாங்க முடியல. சொல்லுங்கள், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுவார். கல்யாணம் வரைக்கும் பொண்ணும் மாப்பிள்ளையும் பார்த்துக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் 2 பேரும் வெளில எங்கேயும் போகலை. ஆனால் மற்றபடி ஃபோனில் நிறைய பேசிப்போம். அவர் அப்பப்போ என்கிட்ட வீடியோ கால் பண்ணுவாரா? என்ன நடக்கும்? அது சொல்லுங்கம்மா. என்னோட இடுப்பை காட்ட சொல்லி கேட்பாருடி. நிஜமாவா? ஆமாம், அவருக்கு ஹிப் செயினோட என்னோடய இடுப்பை பார்க்க ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அவர் ஆன்லைனில் நிறைய ஹிப் செயின் ஆர்டர் பண்ணி எங்கள் வீட்டுக்கு கொரியர் போட்டு விட்டார் தெரியுமா? அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். லைட்டாக வெக்கவும் படுவேன். அந்த ஒவ்வொரு ஹிப் செயினையும் நான் போடும்போதெல்லாம் அதை காட்ட சொல்லி வீடியோ கால் பண்ணுவார். ஸோ நானும் காட்டுவேன். ஐயோ, கேட்கவே கூச்சமாக இருக்கே, எப்படிமா இதை பண்ணீங்க? அவர் டார்ச்சர் பண்ணுவாரடி என்னை காட்ட சொல்லி, நான் என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் என்னம்மா ஆச்சு? அதுக்கப்புறம் என்ன, எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாரு, அவ்வளோதானா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா உனக்கே தெரியுமே. மா, நான் அது கேட்கல. அதுக்கப்புறம் உங்களை ஐயா இங்கே தனி கொடுத்துன்னு கூட்டிகிட்டு வந்துட்டாரு, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் கல்யாணத்துக்கு நைட்டு ஒன்று நடக்கும்ல. என்ன நடக்கும்? முதல் இரவுமா?
அம்மா என்ன எல்லாமே சொல்லுவீங்க, இதை சொல்ல மாட்டிங்களா? அன்னைக்கு என்ன நடந்துச்சு? சும்மாவே மனுஷன் உங்களை இரும்பு பொடி பிடிச்சிருக்காரு. அப்போவே உங்கள் இடுப்பை தடவுன்னு தடவிருக்காரு. வீடியோ கால்லாம் காட்ட சொல்லி கேட்டிருக்காரு. ஃபஸ்ட் நைட் அப்போ சும்மாவா விட்டுருப்பாரு? சொல்லுங்கம்மா, சும்மா அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அதை ஏன்டி இப்போ ஞாபகப்படுத்துகிற? ஐயோ, அந்த ஃபஸ்ட் நைட்டில் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் முழிச்ச முடி எனக்கு தான் தெரியும். அப்படியா? அப்படி என்ன பண்ணார்? ஆக்சுவலாக அவரை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இந்த ஃபஸ்ட் நைட் அதில் என்ன நடக்கும் இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாதுடி. நான் ஒரு இன்னசென்ட்டாக தான் இருந்தேன். ஐயோ, அன்னைக்கு அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் எவ்வளோ பாடுபட்டேன் தெரியுமா? அப்படின்ட்டு இப்போ ஃபஸ்ட் நைட் ஃப்ளாஷ்பேக்குக்கு வந்துட்டு போகலாண்டா. ஸோ அன்னைக்கு நீங்களும் வந்து கேரளா தீமில் சாரீ கட்டிருக்கீங்க. அவருமே வந்துட்டு வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு அவரோட ரூமில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஸோ பால்கனிக்கிட்ட நின்று ஒரு ஃப்ரெஷ் ஏரை வந்து மனுஷன் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஸோ நீங்கள் அப்போ தான் அந்த ரூம் டோரை திறந்து பால் சொம்போடு வந்து நிற்கிறீங்க வைக்கப்பட்டுட்டே. ஸோ அவர் அப்படியே திரும்பி உங்களை பார்த்துருப்பாரு. ஸோ நீங்களும் லைட்டாக ஹெட்டப் பண்ணி பார்த்துட்டே டோரோட சாத்திட்டே கிட்ட வரீங்க. பால். ஸோ அவரும் வந்துட்டு எடுத்து அந்த பாலை அப்படியே உங்களை பார்த்துட்டே வந்து குடிச்சிருந்துருப்பார். குடிச்சிட்டு பக்கத்தில் வைக்கிறாரு. நீங்கள் உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்க. ஏய், இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் வைக்கப்பட்டுக்கிறீங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்கனி கிட்டே வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நீங்களும் வந்து போகிறீங்க. நல்லா காற்றடிக்குதுல்ல? ஆமாங்க, நல்லா காற்றடிக்குது. ஏதாவது வித்தியாசம் தெரியுதா உனக்கு இந்த காற்றுல? இல்லையே, எப்பவும் போல தான் இருக்குது. மார்கழி மாதம் நைட்டு இந்த மாதிரி தான் காற்றடிக்கும், நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு இந்த காற்று இன்றைக்கி வித்தியாசமாக இருக்குது. அப்படியா? அப்படின்னு நீங்கள் அவரை பார்க்குறீங்க. ஸோ இப்போ அவர் உங்களோட பேக் சைடுக்கு வந்துட்டு உங்கள் அப்படியே பின்னாடியிலேருந்து ஹக் பண்ணியிருப்பார். உங்கள் ஹிப்பில் தான் அவரோட கை இருக்குது. நல்லா அதை போட்டு மசாஜ் பண்ணிகிட்டே உங்கள்கிட்ட வராரு. சரி, இன்றைக்கி நம்ம 2 பேருக்கும் என்னென்னு உனக்கு தெரியுமா? இன்றைக்கி நம்ம 2 பேருக்கும் ஃபஸ்ட் நைட். ஃபஸ்ட் நைட்னா என்னென்னு தெரியுமா? நான் கல்யாணம் ஆகி நம்ம 2 பேருக்கும் முதல் இரவு, அதுதான் ஃபஸ்ட் நைட்டுன்னு சொல்லுவாங்க. இவ தங்கச்சி என்கிட்ட சொன்னது உண்மைதான் அப்படின்ற மனசுக்கு நினச்சிக்கிறாரு. அவர் ஆக்சுவலாக முன்னாடியே வந்துட்டு உங்களோட தங்கச்சி வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி, என் அக்கா சரியான இன்னசென்ட், அவளுக்கு எதுவுமே தெரியாது, ஏதாவது தப்பு பண்ணியிருந்தானா மன்னிச்சிக்கோங்க, அவளுக்கு நீங்கள் தான் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி உங்கள் தங்கச்சி குட்டியே அது அந்த மாதிரி போய் சொல்லி வச்சுருக்கோம். சரி, இன்றைக்கி நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் தான். இந்த காற்று எனக்கு வித்தியாசமாக தெரியுதுன்னு நான் சொன்னேன்ல. அது என்ன காற்றுன்னு தெரியுமா? என்ன காற்று? கூத காற்று. கூத காற்றா? இந்த மாதிரி ஒரு பாட்டு தான் இருக்குது. அந்த பாட்டில் வர மீனிங் உனக்கு தெரியுமா? எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும், ஆனால் அந்த பாட்டோட மீனிங் எனக்கு என்னன்னு தெரியாது. சுத்தம் இதுவும் தெரியாதா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாரு. இப்போ அவர் உங்கள் கழுத்துக்கிட்ட வந்து நல்லா அட்டாச் பண்ணிகிட்டே, கூத காத்துனா நீ தான். நானா? எனக்கு நீ கூத காத்து, உனக்கு நான் கூத காத்து. 2 பேரோட மூச்சு காத்தும் நம்ம மேலே பட்டுக்கிறது, நமக்குள்ளே வர ஹார்மோன் சேஞ்ச், இதெல்லாம் தான் கூத காத்து. அண்ட் இன்றைக்கி அந்த கூத காற்றை நான் நல்லாவே ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அது எப்படி இருக்கும்? நான் அதை ஃபீல் பண்ணதே இல்லையே. சரி, நாம் ஒரு பாட்டு பாடலாமா? பாட்டா? உனக்கு பாட தெரியும் தானே? தெரியும். அப்போ வா, கூத காத்து பாட்டு பாடலாம். சரி, ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாருனா, உங்களை அப்படியே அந்த ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் ஹிப்பை அப்படியே பிடிச்சிக்கிட்டே இழுக்கிறாரு. ஸோ நீங்கள் அவரோட செஸ்ட்டில் போய் நல்லா பம்ப் ஆகிக்கிறீங்க. ஸோ உங்கள் 2 கையுமே எடுத்து அவரோட ஷோல்டரில் வந்துட்டு விராப் பண்ணி வச்சுக்க சொல்கிறாரு. ஸோ நீங்களும் வச்சுக்கிறீங்க. ஸோ அவரோட ஐஸை அப்படியே பார்க்குறீங்க, அவருமே உங்கள் ஐஸை பார்க்குறாரு. 2 பேரோட பாடிக்கு இடையில எந்த கேப்புமே இல்லை. ஸோ இப்போ பாட்டு பாட ஆரம்பிக்கிறீங்க. கூத காத்து கொல்லுதடி, குறைச்சினத்தாடி, இல்லை கூந்தல் மட்டும் தாடி,
கூத காத்து கொள்ளுதையா மல்லு வெட்டி தாயா இல்லை மல்லு கட்டவாயா. இப்போ தேவாங்க வந்து உங்கள் தாலி அப்படியே லைட்டாக எடுத்து அவரை கையில் வச்சுட்டு, தாலி கயிறு இருக்கட்டுமே நீ மற்றதெல்லாம் கழட்டி வை, வீகள் முடிச்சு கிடக்கட்டுமே உசரே விளக்கு தூங்க சொல்லு. இப்போ தேவாங்க என்ன பண்ணுறாருனா உங்கள் சாரியில் இருக்கிற பின்னை அப்படியே லைட்டாக கழட்டியிருப்பார். ஸோ அது அப்படியே ஃப்ளீட்ஸ் நழுவி கீழே விழுந்திருக்கும். ஸோ நீங்கள் அதை அப்படியே பிடிச்சிட்டு, ஏங்க என்ன பண்ணுறீங்க? உனக்கு அந்த பாட்டில் வர மீனிங் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதுக்கு எதுக்கு சாரியை கழட்டினீங்க? அதில் ஒரு லைன் வந்துச்சே, நோட் பண்ணியா? என்ன லைன்? தாலி கயிறு இருக்கட்டுமே நீ மற்றதெல்லாம் கழட்டி வை. அது ட்ரெஸ்ஸை தான் மீன் பண்ணுது. அப்படியா? ஃபஸ்ட் நைட்டில் நடக்கிற அத்தனை விஷயங்களையுமே அந்த பாட்டில் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி நான் அதை தான் உங்ககிட்ட பண்ண போகிறேன். ஆனால் எங்கள் ட்ரெஸ்ஸை எதுக்கு கழட்டணும்? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த முதலிரவில் நம்ம 2 பேரோட உணர்வுகள் தான் ரொம்ப முக்கியம், ட்ரெஸ்ஸு முக்கியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டே கிட்டே வந்திருப்பார். எனக்கு என்னவோ பயமாக இருக்குது, வேணாமே அப்படின்னு நீங்கள் பயப்படுறது அவருக்கு வந்து தெரியுது. சரி, ஓகே. உனக்கு கேம்ஸ் விளையாட பிடிக்குமா? பிடிக்கும். என்ன கேம் தெரியும்? கார்ட்ஸ் விளையாடுவேன், லூடோ, பரமபதம் எல்லாமே தெரியும். ஓகே, கார்ட்ஸ் விளையாட தெரியும்ல, ரம்மி விளையாடலாமா? ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அவரோட ட்ராவில் வந்துட்டு கார்ட்ஸ் வச்சுருந்துப்பார். ஸோ அதை எடுத்துகிட்டு உங்களை வந்து பெட்டில் உட்கார வைக்கிறாரு. நீங்கள் வந்து இன்னுமே அந்த கையில் வந்துட்டு அந்த ஃப்ளீட்டை வந்து நழுவாமல் பிடிச்சிட்டே தான் இருக்கீங்க. அதை விடுடி. எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது, என்னமோ பண்ணு அப்படின்ட்டு அவர் வந்து கார்ட்ஸ் விளையாடிட்டுருக்காரு. அந்த கார்ட்ஸை வந்து நீங்கள் எடுத்து உங்கள் கையில் வச்சுக்கிறீங்க. ரம்மியோட ரூல்ஸ் என்னன்னு தெரியும்ல? தெரியும். ஆனால் இன்றைக்கி நான் ரூல்ஸை மாற்ற போகிறேன். மாற்ற போகிறீங்களா? என்ன பண்ண போகிறீங்க? அதாவது ஒரு வேளை நான் ரம்மி சேர்த்துட்டேன்னா நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும், நீ ரம்மி சேர்த்துட்டினா நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. வா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ நீங்கள் வந்து ரம்மி விளையாடிட்டுருக்கீங்க. இந்த தடவை என்ன ஆச்சு அப்படின்னா ரம்மியை வந்து ஃபஸ்ட்டு அவர் சேர்த்துட்டாரு. சூப்பர், நான் சேர்த்துட்டேன். இப்போ நான் சொல்கிறத நீ பண்ணணும். என்ன பண்ணணும்? கையெடு. சாரியிலேருந்து உன் கையை எடு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் வந்து கையை எடுத்துருப்பீங்க. ஸோ அது அப்படியே நழுவி கீழே விழுந்திருக்கும். உங்களோட ப்ளவுஸு, அந்த ப்ளவுஸ்க்கு மேலே உங்களோட தாலி அண்ட் ஹிப்பில் நீங்கள் போட்டிருக்கிற செயின் ரொம்ப அழகாக தெரிஞ்சிட்ருக்கு. மனுஷனுக்கு பார்த்ததுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆஹா, என்ன பாடிடா, இருடி, மொத்த ரம்மியும் சேர்த்து மொத்த தோலையும் உரிக்கிறேன் இன்னைக்கு செத்த அப்படின்னு மனசுக்குள்ளே வந்து ஸ்மெர்க் பண்ணிக்கிறார் அவர். ஸோ உங்களுக்கு வெக்கமாக தான் இருக்குது. சரி, வேறு வழி இல்லை, அவர் சொன்னதை நம்ம ஒத்துக்கிட்டோம், பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்களும் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ அடுத்த கேம் வந்து போகுது. அதுலேயுமே மனுஷன் ஃபஸ்ட்டு ரம்மி சேர்த்துட்டாரு. என்னங்க எப்போ பார்த்தாலும் நீங்களே ரம்மி சேர்த்துட்ருக்கீங்க? ரம்மியில் நான் கிங்குன்றது இவளுக்கு தெரியாது போல இருக்கு. தெரியாத வரைக்கும் சந்தோஷம்தான். பொண்டாட்டி, அது லக்கு, ஓகேவா? லக்கு யாருக்கு வேணால் எப்படி வேணால் மாறும், உனக்கும் வரும் அடுத்த டைம் பாரு அப்படின்ட்டுருப்பாரு. சரி, இப்போ என்ன பண்ணணும்? உன் சாரீ மொத்தத்தையும் கழட்டு. ஜஸ்ட் ப்ளவுஸ் அண்ட் இன்ஸ்கர்ட் மட்டும்தான் இருக்கணும். என்னது? பண்ணு. ஏங்க, ரூல்ஸ் போய் கழட்டு போ அப்படின்றாரு. ஸோ நீங்களும் வேறு வழி இல்லாமல் அந்த பெட்டில் இருந்து லைட்டாக இறங்கிட்டு உங்கள் ஹிப்பில் ரேப் பண்ணியிருக்கிற அந்த சாரியை ஃபுல்லாக கழட்டுறீங்க. மனுஷனுக்கு டெம்டேஷன் தாங்க முடியல, அப்படியே வாயை பொழுந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் ஒரு வழியாக கழட்டி முடிச்சுட்டு வந்து உட்காந்துருப்பீங்க. ஸோ அடுத்த கேம் போடுறாரு. அடுத்த கேம்லேயே அவர் தான் வின் பண்ணுறாரு. ஐயோ, இப்போ என்ன பண்ணணும்? உன் தலையில் இருக்கிற பூ, நீ பின்னி இருக்கிற ஜடை எல்லாத்தையுமே கழட்டு. அவ்வளோதானா? வேறு எதுவும் கழட்ட வேணாம்ல? இப்போதைக்கு வேறு எதுவும் கழட்ட வேணாம். இல்லை, ஃபஸ்ட்டு ஜடையையும் பூவையும் கழட்டி
வை அப்படின்றாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு போய் பூவை வந்து எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு ஜடையை வந்து விரித்து விடுறீங்க. ஸோ இப்போ ஃப்ரீ ஹேரில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ மனுஷனுக்கு அதை பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. அடுத்த கேம் விளையாடுறீங்க. அடுத்த கேம்லேயும் அவர் தான் வின் பண்ணுறாரு. இப்போது என்ன பண்ணணும்? நீ போட்டிருக்கிற ஆர்னமெண்ட்ஸ், அதாவது தாலியை தவிர இருக்கிற மற்ற வளையல், தோடு, செயின் எல்லாத்தையும் கழட்டிட்டு உன்னோட ப்ளவுஸையும் கழட்டணும். என்னது? ஆமாம். ஏங்க என்ன இதெல்லாம்? ரூல்ஸ். ஜஸ்ட் ஃபாலோ த ரூல்ஸ். என்ன சினுங்கிற? என்ன நீங்களே வின் பண்ணிகிட்டே இருக்கீங்க, எனக்கு சான்ஸே கொடுக்க மாட்டீங்க. இப்போ இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க, எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் தான், விளையாட முடிச்சிடும். கரெக்டு அப்படின்றாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சினுங்கிக்கிட்டே வந்துட்டு உங்கள் வளையல், உங்கள் செயின், உங்கள் தோடு எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் டேபிளில் வச்சுட்டிங்க. என்ன அடுத்து என்ன சொன்னேன்? ஏங்க அது வேண்டாமே, எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்களேன். முடியாது, நான் சொன்னதை முழுசாக பண்ணு, அதுக்கப்புறம் சான்ஸ் தரேன். கலட்டு அப்படின்றாரு. ஸோ நீங்களும் ஒரு மாதிரி பெட்லேருந்து கீழே இறங்கிட்டு திரும்ப நின்று கழட்டுறீங்க. ஓய், முன்னாடி திரும்பி நின்று கழட்டு. ஏங்க கலட்டுடி அப்படின்னு நீங்களும் வந்து திரும்பி நின்றுட்டு அப்படியே கழட்டுறீங்க. ரொம்ப ஷையாக இருக்கு உங்களுக்கு. எப்படி சொல்லுங்கள், எப்படி நம்மளால் முடியும் அந்த மாதிரி கழட்டுறதுக்கு? அந்த அளவுக்கு உங்களுக்கு ஷையாக இருக்குது. நீங்களும் அப்படியே ரொம்ப வைக்கப்பட்டுட்டே கழட்டியிருப்பீங்க. ஸோ கழட்டி தூக்கி போட்டிருப்பீங்க. மனுஷனால் சுத்தமாக முடியல. அடுத்த விளையாட்டுலேயே வந்துட்டு முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ வந்து உட்காடுறீங்க. ஸோ இப்போ அடுத்த கேம் போகுது. அடுத்த ரவுண்ட்லேயும் மனுஷன் வின் பண்ணிட்டாரு. வேண்டாம், ஆட்டத்தை கலைச்சிடலாம், போதும் அப்படின்னு சொல்கிறீங்க. இதோட முடிஞ்சது. இப்போ கடைசியாக நான் சொல்கிறத மட்டும் பண்ணு. என்ன பண்ணணும்? என் மேலே ஏறி வந்து உட்காருவா. என் மேலே ஏறி வந்து உட்காரு. நீங்களும் ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகிட்டு அப்படியே அவர்கிட்ட போகிறீங்க. எப்படி உட்கார்றதுன்னு உங்களுக்கு தெரியல. எப்படி உட்காரணும்? என் மடி கண்ணுக்கு தரலையா? வந்து உட்காரு அப்படின்றாரு. ஸோ நீங்களும் அவரோட மேலே வந்துட்டு போய் ஏறி உட்காந்துருப்பீங்க. ஸோ உங்கள் 2 காலையுமே அப்படி இன்னும் கிட்ட இழுத்து அவரோட அந்த ஹிப்பில் வந்து விராப் பண்ணி வச்சுக்கிறாரு. ஸோ இப்போ நீங்கள் அவரோட மடியில் அவரை பார்த்து உட்காந்துருக்கீங்க. ரொம்ப கிட்ட இருக்கீங்க. என்னோட ஷர்ட்டை கழட்டு, ஷர்ட்டை கழட்டு அப்படின்றாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அவரோட ஷர்ட்டை வந்து கழட்டி இருந்திருப்பீங்க. ஸோ மொத்தமாக கழட்டியிருப்பீங்க. உள்ள மனுஷன் வந்துட்டு வெறும் ஸ்லீவ்லெஸ் மட்டும்தான் போட்டிருக்காரு. நீங்கள் அப்படியே அதை பார்க்குறீங்க. இப்போ தான் அவரோட அந்த ஃபுல் பாடியை நீங்கள் பார்க்குறீங்க. அது ஸ்லீவ்லெஸ்ஸோடு பார்க்கும்போதே அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அவ்வளோ அழகாக இருக்கார். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட பைசப்ஸ் எல்லாம் தொட்டு தொட்டு பார்க்குறீங்க. பிடிச்சிருக்கா? இது ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு? இதை விட ஸ்ட்ராங்காக இருப்பேன், பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா, உங்கள் முதுகில் அப்படியே 2 கையும் வச்சு கிட்ட இழுத்துட்டு உங்கள் நெக்கு கிட்ட போய் நல்லா ஸ்மெல் பண்ணிட்டே ஏங்க ஏங்க என்ன பண்ணுறீங்க? எனக்கு என்னமோ பண்ணுது. அப்படி பண்ணாதீங்க, என்னமோ பண்ணுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஃபீல் பண்ண, நீ தானே என்கிட்ட கேட்ட எனக்கும் கூத காற்றை ஃபீல் பண்ணணும்னு. இதுதான் அந்த கூத காற்று. உன்னால் ஃபீல் பண்ண முடியுதா? முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ அவர் அப்படியே உங்களை வந்துட்டு உங்கள் சிக்ஸ் அப்படியே பிடிச்சிட்டு உங்கள் லிப்ஸ்லேயே செம்மையாக கிஸ் பண்ணியிருப்பார். அப்படின்ற மாதிரி செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கிஸ் பண்ணிகிட்டே அந்த மனுஷன் வந்துட்டு உங்களோட பிரேசரோட ஹூக்ஸையுமே கழட்டி இருந்திருப்பார். அது லூஸ் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இது மட்டும்தான் இன்னும் பாக்கி இருக்குது. இதையும் கழட்டிட்டா எல்லாம் முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கழட்டி அதை தூக்கி போட்டிருப்பாரு. இதுக்கு மேலே மனுஷனால் வந்து சுத்தமாக முடியல. உங்களை அப்படியே டேர்ன் பண்ணி பெட்டில் போட்டுன்னு போட்டுட்டு
அப்படியே அவரோட ஸ்லீவ்லெஸ்ஸையுமே கழட்டியிருப்பார், கீழே போட்டிருக்கிற வேட்டியும் கழட்டியிருப்பார், உங்களோட இன்ஸ்கர்ட் அண்ட் உங்களோட இன்னர்ஸையுமே கழட்டி தூக்கி போட்டிருப்பாரு. ஸோ இப்போ 2 பேருமே நியூடாக இருக்கீங்க. மனுஷன் அப்படியே உங்கள் மேலே வந்து உங்களை பந்து அடிக்கிட்டு இருக்காரு. செம்ம எடுத்த உடனே அவ்வளோ ஹார்டாக பண்ணுறாரு. ஸோ அவரோட வெயிட்டை உங்களால் தாங்க முடியல, அவரோட ஃபோர்ஸை உங்களால் தாங்க முடியல, என்ன நடக்குதுன்னு புரியல. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த ஃபீல் வந்துட்டு தெரியுது, ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகுறது, அந்த மூட் ஆகுறது, இதெல்லாமே உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ஸோ அதை என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ ஒரு வழியாக மனுஷன் இன்சர்ட் பண்ணியிருந்துருப்பார், உங்களுக்கு செம்மையாக வலிச்சிருந்துருக்கும். பட் மனுஷன் வந்துட்டு உங்களை வந்து லைட்டாக காம் பண்ணிகிட்டே உங்களுக்கு கிஸ் கொடுத்துட்டே வந்துட்டு அந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பார். ஸோ நீங்கள் ஒரு வழியாக இப்போ வந்து ரொம்ப அப்படி மூச்சு வாங்க படுத்துட்ருக்கீங்க. பக்கத்தில் மனுஷனும் வந்துட்டு செம்ம ஸ்வெட்டோடு படுத்துட்ருக்காரு. அப்படின்ற மாதிரி அவரும் வந்து படுத்திருக்காரு. நீங்கள் அப்படியே அவரை திரும்பி பார்க்குறீங்க. ஏங்க அப்போ ஃபர்ஸ்ட் நைட்டில் இது தான் நடக்குமா? அவர் அப்படியே உங்களை டேர்ன் பண்ணி பார்க்குறாரு. கூத காத்த ஃபீல் பண்ணியா அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிறாரு. உங்களை இப்போ பார்க்குறதுக்கு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணி முடித்த மாதிரி இருக்கு. இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஒர்க் அவுட் தான். என்ன? ஆமாம், ஆக்சுவலாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதை விட இது பண்ணால் இன்னும் நிறைய கேலரிஸ் பர்ன் ஆகும், உடம்புக்கும் ஹெல்த், ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி ஸ்மர்க் பண்ணிகிட்டே அவர் வந்து டயர்டாக இருக்கார். மனுஷன் சுத்தமாக முடியல. ஸோ உங்களை அப்படியே எடுத்து அவரோட நெஞ்சு மேலே போட்டுட்டு, எனக்கு தெரியும் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ரொம்ப வலிக்கும், இதுக்கு மேலே வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம், தூங்கு சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டேப் பண்ணியிருப்பார். ஸோ அப்படியே தூங்குறீங்க 2 பேருமே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. மார்னிங் நீங்கள் தான் வந்து தூங்கிட்டுருக்கீங்க. பட் ஒரு மாதிரி ஏதோ வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்குது, ஏதோ கிச்சு கிச்சு மூடுற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே சினுங்குறீங்க, அப்படின்ற மாதிரி சினுங்கிட்டுருக்கீங்க. பார்த்தா மனுஷன் வந்துட்டு உங்கள் ஹிப்பு கிட்டே வந்துட்டு அங்கே பயங்கரமாக கிஸ் கொடுத்துட்ருக்காரு, ஹிப்பை பிடிச்சிட்டு. ஏங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? காலங்காத்தாலே ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு அப்படியே கிஸ் கொடுத்துட்டே உங்களோட செஸ்ட்டுக்கு நடுவில் வராரு, அங்கேயுமே கிஸ் கொடுத்துட்டே உங்கள் கழுத்துக்கு வராரு, கழுத்துலையுமே கிஸ் கொடுத்துட்டு இப்போ உங்களை அப்படியே பார்க்குறாரு. காலையிலே நியூடாக என் பக்கத்தில் படுத்துருக்க, எப்படி மூடாகாமல் இருக்கும்? என்னால் சுத்தமாக எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல ஓயன் அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு அப்போ அவருக்கு மூட் ஆகிடுச்சு. உங்கள் அப்படியே பிரைடே ஸ்டைலில் தூக்கிட்டு போயிட்டு பாத்ரூம்குள்ளே போகிறாரு. ஸோ பாத்ரூம்குள்ளே போட்டுட்டு, இனிமேல் டெய்லி காலையில் 2 பேரும் ஒன்றா தான் குளிக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாத்ரூம்லேயே நிற்க வச்சு உங்களை செம்மையாக ரொமான்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ அப்படியே வந்துட்டு அங்கேயும் ஒரு மேக் அவுட் செஷன் வந்து போயிருந்திருக்கும். ஸோ இந்த எல்லா கதையுமே நீங்கள் வந்து பாருக்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்படுறீங்க ஸ்மைல் பண்ணிகிட்டே. ஸோ பாரு வந்துட்டு நிஜமாவா காலையிலையும் பண்ணாரா? ஆமாண்டி, காலையில் ஏந்திரிச்ச உடனே அவருக்கு என்னை பார்த்ததும் என்ன தோணுச்சுன்னு தெரியல, அவர் பாட்டுக்கு என் இடுப்புக்கிட்ட வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. என்னால் சுத்தமாக முடியல தெரியுமா அன்னைக்கு. ஐயோ அம்மா, கேட்கும்போது எனக்கே இவ்வளோ ப்ளஷ்ஷாக இருக்கே, அதை அனுபவிச்சவங்களுக்கு எவ்வளோ வெக்கப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் அப்படி தாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு நீங்கள் தான் திரும்பவும் உங்கள் ரூமில் வந்துட்டு ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் நைட்டி போட்டிருக்கீங்க, நின்று சிரிச்சிட்ருக்கீங்க பால்கனியை பார்த்து. ஸோ அவங்க அப்போ தான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்திருந்திருப்பார். ஸோ வந்துட்டு டயர்டாக அவரோட பேக்கெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு அப்படியே டையெல்லாம் கழட்டிட்டு அப்படியே அவரோட ட்ரெஸ்ஸையும் கழட்டி தூக்கி போட்டிருந்திருப்பார். இப்போ அவர் வெறும் ஸ்லீவ்லெஸ்ஸோடு நிற்கிறாரு. ஸோ உங்களை எங்கே அப்படின்னு பார்த்தா பால்கனியில் நின்று ஏதோ ஒரு சினுங்கல் சத்தம் வந்து கேட்குது. என்ன சத்தம் அப்படின்னு பால்கனிக்கு வந்து பார்த்தா நீங்கள் தான் ஒரு மாதிரி ஷை ஆகி சிரிச்சிட்ருக்கீங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்துட்டு அப்படியே உங்கள் பேக் ஹக் பண்ணியிருப்பார். ஏங்க எப்போ வந்தீங்க? ஐயோ பயந்துட்டேன், திடீர்னு வந்து கட்டி பிடிச்சதும். என்னை தவிர வேறு யார் வந்து ஒன்று இந்த மாதிரி ஹக் பண்ணுவா? என்னடி என்ன சிரிச்சிட்ருக்க? அது அப்படி நீங்கள் சிரிக்கிறீங்க. என்னடி இவ்வளோ சிரிப்பு? என்ன என்ன என்கிட்ட சொல்லு அப்படின்றாரு. அது
இன்னைக்கு பாருக்கிட்ட நம்மளோட கல்யாண கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அதான் கல்யாண கதையை சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு எதுக்கு சிரிச்சிட்ருக்க? அது நம்ம ஃபஸ்ட் நைட் அப்போ நடந்ததெல்லாம் பாருட்ட சொல்லிட்டு இருந்தேனா, அதை நினச்சி பார்த்தேன், சிரிப்பு வந்துச்சு. அதான் இவ்வளோ சிரிப்பா முகத்தில்? அன்னைக்கு இருந்த ஒயன் வேறு, இப்போ இருக்கிற ஒயன் வேறு, கரெக்டா? உண்மைதான். அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது, இன்னசென்ட்டாக இருந்த. இப்போ எல்லாத்தையும் தெரிய வச்சிட்டிங்களே. கூத காத்துனா என்னன்னு புரிய வச்சிட்டிங்க. இன்றைக்கும் கூத காற்ற பார்க்குறியா? அதான் டெய்லி பார்த்துட்ருக்கேனே அப்படின்னு 2 பேருமே சிரிச்சுட்டு உங்கள் ஃபோர்ஹெட் வந்து அட்டாச் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்போத்தையும் அவங்க வந்து குளிச்சுட்டு வந்திருப்பார், சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ரூமில் இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நீங்களே தான் வாலண்டியராக அவரை போய் அப்ரோச் பண்ணுறீங்க. அவர் மேலே உட்காந்து அவரோட நெக்லெலாம் கிஸ் பண்ணுறீங்க, அவரோட ஃபோர்ஹெட்லலாம் கிஸ் பண்ணுறீங்க. மனுஷன் எப்போவுமே வந்துட்டு வெறும் ஸ்லீவ்லெஸ் அண்ட் ஒரு பைஜாமா தான் போட்டிருப்பாரு. ஸோ உங்களோட இடுப்பை அப்படியே பிடிச்சிட்டு அவருமே உங்களை கிட்ட இழுத்து இன்னும் கிஸ் கொடு, இன்னும் கிஸ் கொடு அப்படின்ற மாதிரி பண்ணுறாரு. ஸோ நீங்களும் நல்லா கிஸ் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அவர் வந்துட்டு, என்னடி இன்னைக்கு நீயாவே வந்து என்ன அப்ரோச் பண்ணுற, மூடாக இருக்கியா? ஆமாம், கூத காற்று வந்து மேலே பாயுது. எனக்கு இன்னைக்கு வேணும், நிறைய வேணும், நிறைய வேணும் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு இதெல்லாம் இவ கேட்குறது ஆச்சரியமாக இருக்கே, இப்படிலாம் கேட்க மாட்டாளே அப்படின்ட்டு உங்களை அப்படியே பெட்டில் போட்டு அப்போவும் செம ஹாட்டாக ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே அந்த நைட் வந்து போயிருந்திருக்கும், ஸ்டே ஆகியிருந்திருக்கும். தேயாங் வழக்கம் போல் ஆஃபீஸ் கிளம்பி போயிருந்திருப்பார். ஸோ போயிட்டு ஈவினிங் போல் தான் வந்திருப்பார். ஸோ ஈவினிங் வந்ததுமே உங்களை வந்து தேடுறாரு, நீங்கள் எங்கேயுமே இல்லை. கிச்சன் போய் பார்த்துங்க, பாரு மட்டும் தனியாக நின்றுட்டுருக்கா. ஒரு மாதிரி சேடாக இருக்கா, ஃபேஸே சரியில்லை. பாரு, இவ ஒயனுங்க மாடியில் இருக்காங்கய்யா அப்படின்னு சொல்லிப்பா. ஸோ அவரும் வந்துட்டு மாடியில் வந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் பெட்டில் உட்காந்து உங்கள் ஃபேஸில் கையை வச்சு கீழே குனிஞ்சு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அதை அப்படியே தேங்க பார்த்துட்டு வாட்சை கழட்டிகிட்டே பேசிகிட்டே நடந்து வந்துட்டுருக்காரு. ஏய், இங்கேயும் தனியாக உட்காந்துருக்க, கீழே பாரு தனியாக இருக்கால, அவள் கூட போய் உட்காந்துருக்கலாம்ல, எப்பவும் அவள் கூட தானே இருப்ப, இது என்ன புதுசாக இருக்குது, ஏன் இங்கே வந்து உட்காந்துட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. ஸோ நீங்கள் அப்போ தான் வந்துட்டு உங்கள் ஃபேஸ்லேருந்து கையை எடுத்துகிட்டு கண்ணை வந்து தொடச்சிட்டு, வந்துட்டிங்களா, இருங்க நான் உங்களுக்கு கீழே போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் போவீங்க. ஸோ நீங்கள் கண்ணை தொடச்சதை வந்து தேயாங் வந்து பார்த்துருந்துருப்பாரு. ஸோ பார்த்துட்டு உங்கள் கையை அப்படியே பிடிக்கிறாரு. என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, விடுங்க நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிட்ட எடுக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவர்கிட்ட போய் அட்டாச் ஆகுறீங்க. ஸோ உங்கள் ஃபேஸ் அப்படியே லிஃப்ட் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ரொம்ப ரெட்டாக இருக்குது, கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு, ரொம்ப அழுதுருக்கீங்க. ஒயன் சொல்லக்கூடி, என்னாச்சு, ஏன் இப்படி அழுவுற? ஸோ அவரை பார்த்ததுமே உங்களுக்கு தாங்க முடியல அப்படின்னு நீங்கள் அப்படியே அவரை கட்டி பிடிச்சி செம்மையாக அழுவுறீங்க. ஒயன் ஒயன் சொல்லும் பொன்னாடி, என்னடி ஆச்சு, இங்கே பாரு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு உங்களை டேப் பண்ணிகிட்டே கேட்டுட்ருக்காரு. நீங்கள் வந்து அப்படின்னு நீங்கள் வந்து கட்டி பிடிச்சிட்டே அழுதுட்ருக்கீங்க செம்மையாக. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பெட்டில் உட்காடுறாரு. ஸோ உங்களை வந்து அவர் மேலே அப்படியே உட்கார வச்சுருப்பாரு. ஸோ உங்கள் 2 காலுமே பின்னாடி இருக்குது, ரொம்ப க்ளோஸாக உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் ஹெட்டை அப்படியே நிமித்தி, இங்கே பாரு அழாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேர்லாம் களைஞ்சிருக்கும், அதெல்லாம் எடுத்து காதுக்கு பின்னாடி சொருகிட்டு உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, இங்கே பாரு என்ன பாரு, என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி அழுதுட்ருக்க, எப்போன்னு இப்படி அழமாட்டியேடி, என்ன நடந்துச்சு சொல்லு. எங்க நான் ஒன்று கேட்கவா? கேளு. நான் உங்களுக்கு நல்ல பொண்டாட்டி இல்லையா? என்ன ஒயன் பேசிகிட்ருக்க, சொல்லுங்க. நான் உங்களுக்கு நல்ல பொண்டாட்டியாவே இல்லையா? அப்படின்னு யார் ஒயன் சொன்னது? பொண்ணை விட ஒரு நல்ல பொண்ணு எனக்கு இந்த உலகத்தில் கிடைக்க மாட்டா. எனக்காக நீ வேலையே வேணான்னு விட்டவ ஒயன். என்ன பேசுகிற ஒயன்? யார் இப்படிலாம் உன்கிட்ட சொன்னது? நான் ரொம்ப அதிர்ஷ்டம் கேட்டவலாம். என்னால் உங்களுக்கு எந்த சந்தோஷத்தையுமே கொடுக்க முடியாதான். எனக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து அழுவுறீங்க. ஒயன், முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்காத. முதல்ல இந்த மாதிரிலாம் யார் சொன்னதுன்னு சொல்லு. இன்னைக்கு உங்கள் அத்தை வீட்டுக்கு வந்திருந்தாங்க. யார்? ஷீலா அத்தையா? ஆமாம். அது ஒரு விவகாரம் பிடிச்ச பொம்பளை.
என்ன சொன்னிச்சு அது உன்கிட்ட அப்படின்னு நீங்கள் அழுதுகிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இப்போ மதியம்தான் அந்த ஷீலா ஆண்டி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருந்திருப்பாங்க. நல்லா பெருசாக தான் இருக்குது. தனி கொடுத்தனமாக இருந்தாலும் நல்லா பெரிய வீடாக தான் பொண்டாட்டிக்காக கட்டி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே கிச்சனில் நின்று ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே வரீங்க. சித்தி வாங்க சித்தி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெல்கம் பண்ணிக்கிறீங்க. நல்லா இருக்கேன். என் பொண்ணு இங்கே தான் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறா. அப்படியே அவளை பார்க்குற சாக்கில் தேயாங்கையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ, அவர் ஆஃபீஸில் இருக்கார் சித்தி, நீங்கள் வாங்க உட்காருங்க, நான் காஃபி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் காஃபிலாம் போட்டு வரீங்க. ஸோ அதுவும் உட்காருது. நீங்கள் காஃபி போட்டு வந்து கொடுக்குறீங்க. ஸோ அதை காஃபி சிப் பண்ணிகிட்டே வீடு நல்லா அழகாக தான் மெயின்டைன் பண்ணுற போலையே. ஆமாம் சித்தி, ஒரு ஆளாக இருந்தாலும் வீடுன்றது கோவிலுக்கு சமம் இல்லையா, அதனால் நான் அதை நல்லா மெயின்டைன் பண்ணுவேன் சித்தி அப்படின்னே சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ அதுதான் மெயின்டைன் பண்ணி என்ன பிரயோஜனம், வேலைக்கு போகலல்ல, படிச்சுட்டு சும்மா தானே இருக்க அப்படின்னு நீங்கள் வந்து தலையை வந்து கீழே குனிஞ்சிக்கிறீங்க. ஸோ இப்போ அதுதான் கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆகுது. எப்போ நல்ல செய்தி சொல்ல போகிற? நல்ல செய்தியா? ஆமாம், வயிற்றில் எதுவும் புழு பூச்சிலாம் தங்கலையா? உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகியிருந்திருக்கும். 2 பேரும் அந்யுன்யமாக இருக்கீங்களா இல்லையா? அதெல்லாம் சந்தோஷமாக தான் சித்தி இருக்கும். பார்த்தா அப்படி தெரியலையே. சந்தோஷமாக இருக்கிறதா இருந்தால் கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆகுது. இந்நேரம் உன் வயிற்றில் ஏதாவது தங்கியிருக்கணுமே. ஒன்றுத்தையும் காணோம். அவன் நீ தொட விட்டியா இல்லையா? அதெல்லாம் சந்தோஷமாக தான் சித்தி இருக்கும். அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனையா? ஆமாம், எங்கள் தேயாங்க பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுவான். அவன் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக தான் இருப்பான், ஹெல்த்தியாக தான் இருப்பான். அவனுக்கு எந்த குறையும் கண்டிப்பாக இருக்காது. எனக்கு என்னவோ குறை உன்கிட்ட தான் இருக்கும்னு தோணுது அப்படின்னோடனே பாருக்கு வந்துட்டு கோவம் வந்துருச்சு. மா, சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. குழந்தை பெற்றுக்கணுன்றது அவங்கவுங்க விருப்பம் இருக்குது. எந்த அளவுக்கு பொண்ணோட ஈடுபாடு இருக்கோ அதே அளவுக்கு பையனோட ஈடுபாடும் வேணும், சரியா? இதுக்காக எங்கள் ஒயின் அம்மாவை குறை இருக்கிற பொண்ணு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை பார்த்துட்டு நல்லா சும்மா இருக்க முடியாது. நீ யாரடி என்கிட்ட குரலை ஒசத்தி பேசுறதுக்கு? வேலைக்காரி தானே, அடங்கி உக்காந்துரு, புரியுதா அப்படின்னு சொன்னதும் பாருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சித்தி, நான் என்றைக்குமே அவளை வேலைக்காரியாக பார்த்தது கிடையாது. கூட பிறக்காத தங்கச்சி மாதிரி. நீங்கள் என்ன அந்த மாதிரி சொன்னதும் அவளால் அதை ஏற்றுக்க முடியல. அதனால தான் உங்களை அந்த மாதிரி சொன்னா. அதுக்காக நீங்கள் அவளை இன்சல்ட் பண்ணுறதை என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது சித்தி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வேலைக்கு போகாத உனக்கே இவ்வளோ திமிர் இருக்கும்போது கஷ்டப்பட்டு ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்று அதை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி என் அண்ணன் பையனுக்காகவே வச்சுருந்தா ஈஸியாக எவ்வளோ ஒருத்தி வந்து நவுத்திட்டு போவா, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. என்ன பார்க்குற? என் பொண்ணை என் அண்ணன் பையனுக்கு கட்டி கொடுக்கணுன்னு சின்ன வயசுலேருந்தே நான் கனவாக வச்சுருந்தேன் தெரியுமா? ஆனால் அவன் என்னவோ ஊர் உலகத்தில் வேறு பொண்ணே இல்லாத மாதிரி படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் சும்மா இருக்கிற ஒன்றை போய் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதுவும் கல்யாணம் பண்ணி எதாவது பிரயோஜனம் இருந்தால் கூட பரவாயில்ல, 3 மாதம் ஆகியும் இன்னமும் வயிற்றில் ஒன்றுத்தையும் காணோம். உடனே பாரு வந்துட்டு, மா, கல்யாணம் ஆகி 3 மாதம் தானே ஆகுது, 3 வருஷம் ஒன்றும் ஆயிடலையே, என்னமோ 10 வருஷம் ஆன மாதிரி இவ்வளோ சலிச்சுக்கிறீங்க. எங்கள் வயன் அம்மாவும் தேயாங்கையாவும் எவ்வளோ சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களோட வயிற்றில் குழந்தை தங்கலைன்னா அதுக்கு அவங்களுக்கு குறை இருக்குன்னு ஒன்றும் அர்த்தம் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. சும்மா தேவையில்லாமல் இந்த மாதிரி பழி போட்டு பேசிகிட்டு இருக்காதீங்கம்மா. ஏய் அடங்கடி, எனக்கு சரிசமமாக பேசிகிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லி அவங்க கோவப்படுறாங்க. சித்தி போதும், இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க. என் மனசை எவ்வளோ நொறுக்கணுமோ அவ்வளோ நொறுக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? இல்லை, உனக்கு ஏதோ குறை இருக்குது, அதனால தான் இன்னும் ஒரு குழந்தைய உன்னால் சுமக்க முடியல. இப்போவும் ஒன்றும் குறைஞ்சி போயிடல. தேயாங்க்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிடு. என் பொண்ணை தேயாங்க்கு கட்டி கொடுத்து நான் அழகு பார்ப்பேன். என் குழந்தை லட்டு மாதிரி 2 குழந்தை பெற்று கொடுப்பா தேயாங்க்கு அப்படின்னு நீங்கள் வந்து அழுவுறீங்க. தகுதி இல்லாத நாயங்கள்கிட்டலாம் பேசுகிறது வேஸ்ட்டு அப்படின்ட்டு அது பாட்டுக்கு நடந்து போகுது. உங்களால் தாங்க முடியல சுத்தமாக. இந்த மாதிரிலாம் நம்மக்கிட்ட யாராவது பேசினா எப்படி இருக்கும் சொல்லுங்கள். நீங்கள் போய் ரூமில் உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ உங்களை எவ்வளவோ பாரு வந்து சமாதானப்படுத்தியிருப்பா. அவளுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், அவளையும் இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த எல்லா ஸ்டோரியுமே நீங்கள் வந்து தேயாங்கிட்ட சொல்கிறீங்க. தேயாங்க்கு அப்படியே கண்ணெல்லாம் ரெட் ஆகுது.
அந்த பொம்பளைக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும். வந்து என் பொண்டாட்டி அசிங்கப்படுத்தினது இல்லாமல் பார்வையும் சேர்த்து அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கா. அவளாம் மனுஷியால் வேற ஏதாவது தெரியல, அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பெட்டில் உட்கார வச்சுட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே அவரை கையை பிடிச்சிட்டு, என்னங்க வேணாம், என்னை விட்டு போகாதீங்க, கொஞ்ச நேரம் என் கூட இருங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உடனே அவரால் தாங்க முடியல. ஸோ அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உங்களை அப்படியே அவரோட செஸ்ட்டில் வந்து சாய்ச்சிக்கிறாரு. பையன், அவங்க சொன்னதெல்லாம் மண்டையில் போட்டுக்காதடி. அவள் ஒரு பொறாமை பிடிச்ச பொம்பளை. எனக்கு அவளை சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது. அவளோட பொண்ணை எனக்கு கட்டி கொடுக்கணுன்னு அவள் ஆசைப்பட்டது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவள் பொண்ணு நல்லவ கிடையாது. இது வரைக்கும் 5 பேரை லவ் பண்ணி ஏமாத்திருக்கா. அவளோட ஹிஸ்ட்ரி எல்லாமே எனக்கு தெரியும். அதெல்லாம் அவகிட்ட சொன்னால் அவள் கத்தி கிளம்பி போயிடுவா. எந்த குறையும் இல்லாத என் பொண்டாட்டியை போய் குறை இருக்கிறவன்னு மனசை கஷ்டப்படுத்திட்டு போயிருக்காளே, அவளாம் பொம்பளையா? இங்கே பார்வையன், இந்த பிரச்சனையை இதோட விட்டுரு. இந்த பிரச்சனையை பற்றி நீ மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்காத. அந்த பொம்பளையை நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே உன்னை பற்றி எதுவுமே தப்பாக பேச மாட்டா. எங்க அவங்க சொல்கிறது ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ? என்ன வயன் பேசுகிற? இல்லை, கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆகுது, உண்மைதான். ஒரு நாள் கூட நம்ம 2 பேரும் பிரிஞ்சு இருந்ததே இல்லை. தினமும் ராத்திரி நம்ம ஒன்றா தான் இருக்கோம். ஆனாலும் நான் இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகவே இல்லையே. ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி ஏதாவது இருக்குமோ? வயன், திங்க் சயின்டிஃபிக்கலி. இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை வயன், அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்புறம் ஏன் எனக்கு வயிற்றில் குழந்தை தங்கலை? வயன், உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இப்போதைக்கு எனக்கு குழந்தை வேணான்னு நான் தான் முடிவெடுத்தேன். என்ன? ஆமாண்டி, நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தது உண்மைதான். ஆனால் நான் உனக்குள்ள அதை முழுசாக விடலை வயன். நான் புல் அவுட் மெத்தட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் உன்னால் கன்சீவ் ஆக முடியாது. அப்படியா? அப்படிலாம் கூட இருக்கா? ஆமாம் வயன், இதை பற்றி உனக்கு எதுவும் தெரியல. அதனால தான் நீ கன்சீவ் ஆகலை. நான் குழந்தை பெற்றுக்கணும்னு நினச்சிருந்தா ஃபஸ்ட் நைட் அன்னைக்கே எல்லாம் பண்ணி முடிச்சிருப்பேன். அடுத்த மாதமே நீ ப்ரெக்னென்ட் ஆகி இருந்திருப்ப. பட் எனக்கு வேணாம் வயன். லைஃப்பை உன் கூட பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக 1 வருஷமாவது வாழணும். அதுக்கப்புறம் தான் குழந்தை பெற்றுக்கணும்னு நான் முடிவெடுத்திருந்தேன். அதனால தான் வயன், நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை, உன்கிட்டையுமே சொல்லலை. நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா? நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? சாரி, உன்கிட்ட சொல்லாதது என் தப்பு தான். அந்த பொம்பளையை பற்றி நீ யோசிக்காத, அவளை நான் பார்த்துக்கிறேன், சரியா? அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்களும் வந்து ஒரு மாதிரி சேடாக இருக்கீங்க. ஸோ அவர் அப்படியே டக்குன்னு கார் எடுத்துகிட்டு வேகமாக அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து போயிருந்திருப்பார். ஸோ அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலாக பெங்களூரில் தான் இருந்திருப்பான். அவளோட வீட்டில் தான் அப்போ அந்த ஷீலாவும் வந்து இருக்காங்க போல இருக்குது. ஸோ அதனால் அவங்க வேகமாக கார் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் நிறுத்தி வீட்டோட டோரை டக்குன்னு ஓப்பன் பண்ணி தேவாங்க வந்து உள்ளே வந்து ரோஷினி அப்படின்னு கத்துறாரு. ரோஷினி அப்படின்றது அந்த ஷீலாவோட பொண்ணு போல இருக்குது. ஸோ வந்துட்டு மாமா எப்போ வந்தீங்க? எவ்வளவோ நாள் எங்கள் வீட்டுக்கு நான் உங்களை கூப்பிட்ருக்கேன், ஆனால் வந்ததே இல்லை. ஆனால் இப்போ வந்திருக்கீங்க, வாங்க உட்காருங்க. இங்கே பாரு, உன் கூட உறவு கொண்டாடுறதுக்கெலாம் நான் வரல. எங்கே உங்கள் அம்மா அப்படின்னோடனே அவங்க வந்து வந்திருப்பாங்க. தேவாங் தம்பி, அப்பா என்ன அதிசயம், வந்துட்டிங்களா? எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்கள், உங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கறதே ரொம்ப பெரிய விஷயம். என் வீட்டுக்கு எதுக்காக வந்தீங்க? வந்ததும் இல்லாமல் என்னோட பொண்டாட்டியை அசிங்கப்படுத்தியிருக்கீங்க, இன்சல்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமா அவளுக்கு குறை இருக்குன்னு? தம்பி, உன் பொண்ணை எனக்கு கட்டி கொடுக்கணுன்றதுக்காக எந்த பொண்ணோட மனசை வேணாலும் ஈஸியாக கஷ்டப்படுத்திடுவியா? நீலாம் பொம்பளையா இல்லை வேறு ஏதாவது ஒரு பிறவியா? நீயும் ஒரு பொண்ணு தானே. உன்ன மாதிரி இருக்கிற இன்னொரு பொண்ணோட மனசை கஷ்டப்படுத்துகிறோமேனு உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தவே இல்லை. உனக்கு தெரியுமா நாங்கள் 2 பேரும் ஒன்றா இல்லைன்னு? அவளுக்கு குறை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இப்போதைக்கு குழந்தை வேணான்னு நான் தான் டெசிஷன் எடுத்திருக்கேன். 1 வருஷத்துக்கு அப்புறம் என் பொண்டாட்டியை எப்போ ப்ரெக்னென்ட் ஆகணுமோ அப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆகுவேன். நான் எப்போ அப்பா ஆகணுன்றதை நீ முடிவு பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? அப்படின்ற மாதிரி கத்துறாரு. ஸோ எனக்கு கத்துறதை பார்த்துட்டு 2 பேருக்குமே அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. குழந்தை வேணான்னு நான் தான் முடிவெடுத்தேன். அவளுக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. உன் பொண்ணை எனக்கு கட்டி கொடுத்துருந்தா 2 குழந்தை பெற்று கொடுத்துருப்பான்னு சொன்னியாமே. என் பொண்டாட்டிக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தை பார்க்குறியா? அவள் எவ்வளோ ஹெல்த்தின்னு நீ பார்க்குறியா? இந்த அளவு நீ சொன்னதுக்கப்புறம் என் பொண்டாட்டி எவ்வளோ ஆரோக்கியமானவன் நான் காட்டணுமா இல்லையா? 2 குழந்தை என்ன,
5 குழந்தை பெற்று கொடுப்பா எனக்கு. அது ஒரு குழந்தையோட பேர் சூட்டு விழாவுக்கோ எந்த விழாவுக்கோ நீ வந்து கலந்துக்காத, என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்திருப்பாரு மனுஷன். அப்படின்னு சொல்லிட்டு போனதும் இதுங்க ரெண்டுத்துக்கும் அங்கே மிக்கில் அசிங்கப்பட்டு நிற்கிதுங்க ரெண்டுமே. ஸோ இப்போ ரோஷினி தான் அவங்க அம்மா ஷீலாவை பிடிச்சி திட்டுறா. மா உனக்கு எதுக்குமா இந்த தேவையில்லாத வேலை, அந்த மனுஷன் பாரு எப்படி வந்து திட்டிட்டு போகிறாரு, அவருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, நீ திருந்தவே மாட்டியா, ஏன் உன் அண்ணன் பையனை தான் கட்டிக்கணும்னு இவ்வளோ ஆசைப்படுற, எனக்கு புரியவே மாட்டேங்குது, உனக்கு இந்த அசிங்கம் தேவைதான் போ அப்படின்ட்டு போகிறா அவள் பாட்டுக்க. ஸோ இதுவும் ஒரு மாதிரி மூஞ்சை வந்து குளிச்சுக்குது. ஸோ இப்போ நீங்கள் தான் உங்கள் வீட்டில் வந்து ஒரு மாதிரி நைட்டி போட்டுட்டு சேடாக நின்று டீ போட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்போ தேவாங் வந்து வந்திருப்பார், பேக்கப் பண்ணியிருப்பார் உங்களை அப்படி. பொண்டாட்டி விடுங்க என்ன, பொண்டாட்டி விடுங்க என்ன, ஏண்டி ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க, பின்ன என்கிட்ட நீங்கள் இந்த உண்மையை மறைச்சிட்டிங்கல்ல, என்கிட்ட பேசாதீங்க, நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன். செல்லம் இங்கே பாருடி செல்லம், எப்போ குழந்தை பெற்றுக்கணும் எப்போ குழந்தை பெற்றுக்க கூடாதுன்றது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான நம்ம எடுக்க வேண்டிய டெசிஷன். அதில் மற்றவங்களோட தாட்ஸை திணிக்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணவே கூடாது, அது முதல்ல புரிஞ்சுக்கோ. இருந்தாலும் நீங்கள் இப்படி ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன்றதை என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் சித்திக்கிட்ட சொல்லியிருந்திருப்பேன்ல, நாங்கள் இப்போதைக்கு குழந்தை வேணான்ருக்கோன்னு. சித்தியா, அந்த பொம்பளைக்கு எதுக்கு மரியாதை கொடுக்குற, அவளுக்கெல்லாம் மரியாதையே தேவையில்லை, அவளை நான் 4 சாத்திட்டு தான் வந்திருக்கேன். என்ன சொன்னீங்க, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, இனிமேல் அவள் உன்கிட்ட பிரச்சனையே பண்ண மாட்டா, ஓகேவா? சரிடி போங்க. அது என்ன புல் அவுட் மெத்தட் அப்படின்னாவா, தினமும் நம்ம பண்ணும்போது உன் மேலே ஒன்று படுதுன்னு சொல்லுவேன்ல, அது முறைப்படி உனக்குள்ளே போக வேண்டியது, ஆனால் நான் அதை வெளியில் எடுத்து விட்டுருவேன், அதனால் அது உன் மேலே பட்டுரும். அப்படியா? அதுக்கு பேர் தான் புல் அவுட் மெத்தட். இவ்வளோ நாளாக நான் அதை பண்ணதுனால தான் உனக்கு குழந்தை தங்கலை. இதெல்லாம் எனக்கு எங்கெங்க தெரியும், இவ்வளோ நாளாக அப்போ நீங்கள் என்னை ஏமாற்றிட்டு இருந்திருக்கீங்கல்ல, நான் ஏதோ இப்படிலாம் பண்ணால் குழந்தை தங்கும்னு நினச்சிட்டு இருந்திருக்கேன், கடைசியில் பார்த்தா இதுதான் விஷயமேவா? சரி, உனக்கு என்ன குழந்தை பெற்றுக்கணுமா சொல்லு. இல்லை, நீங்கள் தான் ஆசைப்பட்டீங்கல்ல, அது 1 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கலான்ட்டு, விடுங்க. ஆனால் உன் மூஞ்ச பார்த்தா இதுக்கு நீ பர்ஃபெக்டாக ஓகே சொன்ன மாதிரி எனக்கு தெரியல, உனக்கு குழந்தை வேணும்னு நீ நினைக்கிறேன். அது எனக்கும் குழந்தை பெற்றுக்கணுன்னு ஆசை இருக்குது, சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கிட்டா அதுக்கப்புறம் டாக்டர் அது இதுன்னு அலைய வேண்டிய அவசியம் இருக்காது, இந்த மாதிரி நிறைய பேரோட பேச்சையும் கேட்க வேண்டியிருக்காது, அதனால் குழந்தை பெற்றுக்கலாமா? இல்லை உடனே வேணாம், இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் பெற்றுக்கலாம். சரி ஓகே, நீ ஆசைப்பட்டு கேட்டுட்டல, அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் டெய்லி உங்களை வந்து வச்சு செஞ்சுருந்துருப்பார். புல் அவுட் மெத்தட்லாம் இல்லை, டேரெக்டாக இன்சர்ட் பண்ணியிருந்திருப்பார். ஸோ ரொம்ப நாள் அந்த மேக்கவுட் செஷன் போயிட்டே இருந்ததுனால ஒரு வழியாக ஆஃப்டர் ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பீங்க. உங்களுக்கு அப்படி சந்தோஷம் தாங்க முடியல. ஸோ வீட்டிலே உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் பாருக்கிட்ட சொல்லியிருந்திருப்பீங்க. பாரு தான் உங்களுக்காக மெடிக்கலுக்கு போயிட்டு அந்த ப்ரெக்னென்சி கிட்ட எடுத்துகிட்டு வந்து வாங்கி கொடுத்துருப்பா. சில டபுள் கோடு வந்தால் நீங்கள் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. ஸோ அதை நீங்கள் பார்த்ததுமே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. டபுள் கோடு வந்ததும் ஓடி வந்து பாரு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நீ சித்தி ஆயிட்ட மா, நிஜமாவே வா எங்கே காட்டுங்க அப்படின்னு அவள் பார்க்குறா. பார்த்ததுல 2 கோடு இருக்குது. ஐயோ அம்மா, நிஜமாலுமே நீங்கள் மாசமாக இருக்கீங்க. வாங்க இந்த விஷயத்த போய் தேங்க ஐயா கிட்ட சொல்லலாம். இரு அவர் ஆஃபீஸில் இருக்கார், அவர் வந்ததுக்கப்புறம் நானே சொல்கிறேன். சரிம்மா இருங்க நான் உங்களுக்கு போய் ஒரு ஸ்வீட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிச்சனுக்கு போயிட்டு கேசரி செஞ்சிட்ருக்கா. ஸோ ஒரு வழியாக ஈவினிங் ஆகி இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே ஹாலில் வந்து டிவி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ தான் தேயாங் வந்து ஆஃபீஸ் விட்டு வந்திருந்திருப்பார். ஸோ வந்ததுமே நீங்கள் போய் ஓடி போய் தேயாங்க வந்து ஹக் பண்ணியிருப்பீங்க. வந்துட்டிங்களா, உங்களுக்காக நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னடா இது, எப்போவுமே நான் அந்த டைமுக்கு வருவேன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிகிட்டே உள்ளே வந்து நடந்து வந்திருப்பீங்க. எங்க இருங்க, ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு முன்னாடி கேசரி சாப்பிட்டு போங்க. கேசரியா? இருடி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து சாப்பிட்றேன். இருங்க
சரி சாப்பிட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. நீங்கள் உள்ளே போய் அவள் வந்து ஆல்ரெடி பாரு வந்து கேசரி பண்ணி வச்சுருந்துருப்பா. ஸோ அதில் வந்து அழகாக நீங்கள் வந்துட்டு அந்த குட்டி குட்டி மெலன் சீட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மெலன் சீட்ஸில் ஹாய் டேடி அப்படின்னு குட்டியாக எழுதியிருக்கீங்க. கீழே வந்துட்டு ஒரு பாதாம் அண்ட் ஒரு பக்கத்தில் ஒரு பிஸ்தா அண்ட் பக்கத்தில் வந்துட்டு ஒரு கிஸ்மிஸ் ஃப்ரூட் வந்து வச்சுருக்கீங்க. ஸோ இதை வச்சே வந்துட்டு அவர் கண்டுபிடிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அதை வந்து அவர்கிட்ட காட்டுறீங்க. ஸோ அதை அவரோடய பார்க்குறாரு. ஹாய் டேடி அப்படின்ட்டு கீழே அந்த தீமை பார்க்குறாரு. அவருக்கு அப்படியே ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறதுனே தெரியல. வயன், இது உண்மையா, நிஜமாவே வா? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இதிலிருந்து? ஹாய் டேடின்னு போட்டிருக்கு. வயன், அப்படின்னா நம்ம பாப்பா? ஆமாம் தயாங்க, நான் கன்சீவாக இருக்கேன். உங்களை அப்படியே அந்த கேசரியோடய சேர்த்து உங்களை அப்படியே ஹக் பண்ணியிருந்திருப்பார். உங்களோட நெக்லலாம் அப்படியே கிஸ் கொடுக்குறாரு, நெத்திலலாம் கிஸ் கொடுக்குறாரு. சொல்ல குட்டி, இதுக்காக தான் நான் ஆசைப்பட்டேன். ஏங்க போதும், இந்த கேசரியை பாருங்களேன். இந்த பாதாம் தான் நீங்கள், இந்த பிஸ்தா தான் நான், இந்த குட்டி கிஸ்மிஸ் தான் நம்ம பாப்பா. இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இதில் நான் வச்சுருந்தேன். நல்லா இருக்கா? ரொம்ப சூப்பராக இருக்குது. ஐயோ, எனக்கு இது கேசரி சாப்பிட்றவே மனசு வரல. அப்படிலாம் சொல்லக்கூடாது, சாப்பிடுங்க, நல்ல விஷயம் நடந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேசரி வந்து எடுத்து அவருக்கு அப்படியே ஊட்டி விடுறீங்க. அவரும் சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே 5 months ஆகி இருந்திருக்கும். உங்களுக்கு வயிறு நல்லா மேடு தட்டி இருந்திருக்கும். ஸோ இப்போ நீங்களும் தேயாங்கும் தான் பெட்டில் வந்து படுத்திருக்கீங்க. நீங்கள் வந்து தேயாங்கோட அந்த முன்னாடி வந்து உட்காந்துருக்கீங்க. உங்கள் பெல்லி வந்து பெருசாக இருந்திருக்கும். ஸோ தேயாங்க அதுக்கு ஆயில் மசாஜ் கொடுத்துட்ருக்காரு. அவர் ஒரு ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்காரு. நீங்கள் வந்து அவர் மேலே அவர் செஸ்ட்டில் அப்படியே சாஞ்சிட்டே அவர் மசாஜ் பண்ணுறத பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தேயாங்க அப்படியே வலிக்குதாடி, வலிக்கலல்ல அப்படின்னு சொல்லிகிட்டே மசாஜ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் தான் அவரை பார்த்துட்டே வலிக்கலை, நல்லா மசாஜ் பண்ணி விடுறீங்க அப்படின்னு அவருக்கு கன்னத்தில் கிஸ் பண்ணுறீங்க. ஓய், கொஞ்சமாவது பாப்பாவுக்கு கிஸ்ஸை மிச்சம் வைடி, எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துறாத. பாப்பா பிறந்ததுக்கப்புறம் எனக்கு நீங்கள் கிஸ் கொடுக்க மாட்டிங்களா? யார் சொன்னா? என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ் எப்போவும் உனக்கு தாண்டி சொல்லும். உங்களுக்கு எத்தனை குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை? முதல்ல நீ சொல்லு, உனக்கு எத்தனை குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை? எனக்கு 2 குழந்தை, ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. அது ஒரே பிரசவத்தில் பிறந்தாலும் சரி, இல்லை தனித்தனியாக பிறந்தாலும் சரி, 2 குழந்தை அது போதும் எனக்கு. அவ்வளோதானா? நான் என்னமோ பெருசாக எதிர்பார்த்தேன். அப்படியா? சரி, உங்கள் ஆசை என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கெலாம் கண்டிப்பாக 5 குழந்தையாவது வேணும்டி. என்ன 5 குழந்தையா? இது வயிறா இல்லை வேற என்ன? ஏய், என்னடி, நான் ஒரு ஜிம் ஹஸ்பண்ட், உனக்கு தெரியும்ல. எனக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு நான் ஒரு 5 குழந்தையாவது பெற்றுக்கலன்னா போகிற வரவெல்லாம் என்ன நினப்பான்? ஐயோடா, நல்லா இருக்கே கதை. நீங்கள் ஜிம் ஹஸ்பண்டாக இருந்தால் போதுமா? உங்கள் பொண்டாட்டி நான், எனக்கு அதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கணும்ல. உனக்கு என்னடி ஸ்ட்ரென்த் இல்லை, உனக்கு என்ன குறைச்ச? 5 குழந்தை பெற்றுக்கலாம் சரியா? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த குழந்தையும் ட்வின்ஸாக தான் இருக்கும் பாரு. ஏன்னா நான் பண்ண வேலை அப்படி. நிஜமாவா? அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ மசாஜ் பண்ணிகிட்டே தான் பேசிகிட்டு இருந்திருப்பார். ஸோ இப்போ அப்படியே ஒரு 8 months ஆகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு செக்கப் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க. ஸோ தேயாங் சொன்ன மாதிரியே வயிற்றுக்குள்ளே 2 குழந்தை இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக தேயாங்க பார்க்குறீங்க. எப்படியா கரெக்டாக சொன்ன? அதெல்லாம் ஐயாவோட திறமை அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. ஒரு வழியாக உங்களுக்கு பிரசவ வலி வந்து 10 monthsக்கு அப்புறம் அழகாக 2 குழந்தைங்களை பெற்றெடுக்கிறீங்க. உங்கள் வயிற்றுக்குள்ளே ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை, 2மே நார்மல் டெலிவரியில் வந்து பிறந்திருந்துருக்கும். ஒன்று பார்க்க அப்படியே தேயாங் மாதிரி, இன்னொன்று பார்க்க அப்படியே உங்களை மாதிரி உரிச்சு வச்ச மாதிரி பிறந்திருக்கும். 2 குட்டியும் அழகாக இருக்குது. ஸோ இப்படியே ரொம்ப ஹாப்பியாக டேஸ் போயிட்டுருக்கு. அடுத்த ஒரு 3 yearsலே இன்னும் 2 குழந்தை பிறக்குது. அடுத்த ஒரு 2 yearsலே இன்னொரு குழந்தை பிறக்குது. அவர் சொன்ன மாதிரியே 5 குழந்தைய பெற்றுட்டு ஃபேமிலி ஃபோட்டோவுக்கு ஹாப்பியாக போஸ் கொடுத்துட்ருக்காரு. இங்கே நீங்கள் தான் கையில் அந்த கை குழந்தைய வச்சுட்டு படுபாவி மனுஷன்
தான் ஜிம் ஃப்ரீக்குன்னு காட்டிக்கிறதுக்காக என்னோட வயிற்ற பொண்ணாக்கிட்டாரே. போதும், இதுக்கு மேலே என்னால் முடியாது. இதுக்கு மேலே ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியாது. அவர் புல் அவுட் மெத்தடே பண்ண சொல்லலாம். இனிமேல் முடியல. புல் அவுட் மெத்தட் எதுக்காக பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு கடந்த 8 வருஷமாக என்னை வச்சு செஞ்சுட்டாரு, முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் தேவாங்க அண்ட் உங்களோட 5 பேபிஸ் எல்லாருமே அந்த ஃபோட்டோக்கு அழகாக போஸ் கொடுக்குறீங்க. ஸோ ஹாப்பி ஃபேமிலி. எனக்கு தெரிஞ்சு கதையை நான் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கே 1 ஹவருக்கு மேலே டைம் போயிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கடா. ஸோ நான் ஆரம்பித்ததுலேருந்து வீக்கு 2 ஷாட் போட்டுட்டேன், வீக் இப்போ 1 ஷாட்டும் போட்டுட்டேன், ஜேகேக்கு 1 ஷாட் போட்டேன். அடுத்தது எங்கூட சீரீஸ் ஒன்று வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஜிமின் தான் பேலன்ஸ். ஜிமினுக்கும் வந்துட்டு ஏதாவது ஒன்று போடலாம் அப்படின்னு தோணுது. ஸோ ஜிமினுக்கு என்ன கண்டென்ட்டில் எனக்கு ஸ்டோரி எடுக்கிறது அப்படின்னு தெரியல. எனக்கு வந்துட்டு வில்லேஜ் டைப்பில் ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நீங்களாம் உங்களோட ஐடியாவை சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஜிமினுக்கு தான் நான் 1 ஷாட் போட போகிறேன். அது என்ன டைட்டில் வேணும், எந்த டைப்பில் வேணும் அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். ஸோ அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு 1 ஷாட்டோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். இப்போதைக்கு பாய். OT7 பர்பிள் யூ, ஐ பர்பிள் யூ.